குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய நீதி அமைப்புகள். ஓகேவா? அதாவது உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, என்னெல்லாம் பார்க்க போகிறோம்? உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சபார்டினேட் கோர்ட், கூடவே தீர்ப்பாயங்கள், இதே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீதித்துறை ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக உச்சநீதிமன்றத்தை அப்படியே முன்னாடியே பார்த்துருக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய சட்டமன்றம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அங்கேயே பார்த்துருக்கலாம். ஸோ பரவாயில்ல, நம்ம இங்கே பார்க்கறது இன்னும் நல்லது. ஓகேவா? ஸோ தனியாக இது ஒரு இதாக பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம என்னெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும்? ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா அடுத்தது முக்கியமாக நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 1லேருந்து 51A வரை பார்த்தோம். அடுத்தது ஒன்றிய அரசாங்கம் பற்றி பார்த்தோம். யூனியன் கவர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? ஸோ பார்லிமெண்ட் ஆகட்டும், ஓகே, ஸோ நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பற்றி விரிவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பற்றி ரொம்ப விரிவாக பார்த்தோம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து மாநில அரசாங்கம், ஓகே, ஸோ மாநில நிர்வாகத்தில் யாரெல்லாம் இருக்காங்க, ஆளுநர் உட்பட எல்லாத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறமா மாநில சட்டமன்றம், அப்படின்னா சட்டப்பேரவை, சட்டமேலவை, இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிஸ், ஓகே, உள்ளாட்சி அமைப்புகள். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அமைப்பு. ஸோ நமக்கு வந்து ஊரக அளவுலையும் நகர்ப்புற அளவுலையும் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். தமிழ்நாடு இயற்றின சட்டம், அது மூலமாக என்னென்ன அமலுக்கு வந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து முடித்தோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது நீதித்துறை அமைப்புகள். ஸோ இதே நம்ம பார்த்தோம்னா ஒரு பெருவாரியான பகுதி முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாட்டு வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுவும் ஒரு ஈஸியான பாட்டு தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஈஸியான டாபிக்கான தேர்தல்கள், ஓகே, குட்டி குட்டி டாபிக்லாம் நமக்கு வரும். ஓகே, ஸோ பார்க்கலாங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அது தொடர்ந்து வரக்கூடிய என்ன சொல்றது, சபார்டினேட் கோர்ட்ஸ், மாவட்ட நீதிமன்றங்கள் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பாயங்கள், அதையும் நம்ம இங்கேயே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதித்துறை அமைப்பு இந்தியாவில் எந்த மாதிரியானது ஒருங்கிணைந்த, ஓகேவா, நமக்கு வந்து இந்தியாவில் நீதிமன்ற கட்டமைப்பு எந்த மாதிரி இருக்குன்னா, நீதிமன்றம், இந்திய அரசியலமைப்பானது நமக்கு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டமைப்பை நமக்கு வந்து வழங்குகிறது. ஓகேவா? முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, என்ன வழங்குகிறது? ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டமைப்பை நிறுவி உள்ளது. ஓகே, அப்போ சட்டப்படி ஒரு நாட்டின் பெயரால் நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு தான் நமக்கு வந்து நீதித்துறை அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நீதித்துறை அப்படின்னா என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஒரு நாட்டின் பெயரால சட்டப்படி, ஓகேவா, இஷ்டப்படி இல்லை, சட்டப்படி நீதியை வழங்குகின்ற நீதிமன்றங்களின் அமைப்பு தான் நீதித்துறை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நீதி வழங்கணும், அது வந்து சட்டப்படி இருக்கணும். ஓகேவா? சட்டம் அப்படின்றது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கணும். ஓகே, இந்தியாவில் நமக்கு கட்டமைப்பு எப்படின்னா, எப்படி அமெரிக்காவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றமும் அதே மாதிரி இங்கேயும் ஒருங்கிணைந்ததாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒருங்கிணைந்த அப்படின்ற போது ஸோ ஒரு உச்ச நீதிமன்றம் இருக்கும், அப்புறம் உயர் நீதிமன்றம் இருக்கும், அது கீழே வந்து துணை நீதிமன்றங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான படிநிலைகள்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது நமக்கு இதை எங்கேருந்து எடுத்தாங்க இந்த கான்செப்ட்? நமக்கு வந்து நீதிமன்றம் வந்து 1935 ஆண்டோடைய இந்திய அரசாங்க சட்டம், ஓகேவா, இந்திய அரசு சட்டம் 1935 தான் நமக்கு இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து ஒற்றை நீதிமன்ற அமைப்பு. ஓகேவா? மத்திய சட்டங்கள், மாநில சட்டங்கள் ரெண்டையுமே செயல்படுத்துது. ஓகேவா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒன்று அப்படின்னு கிடையாது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்தது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டுக்குள்ளேயுமே பார்த்துக்கும். ஓகே, அமெரிக்காவில் வந்து ஃபெடரல் கோர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்போ கூட்டாட்சி தத்துவங்கள் எல்லாமே இந்த ஃபெடரல் கோர்ட்ஸால வந்து தீர்த்து வைக்கப்படும். ஓகேவா? ஸோ அமெரிக்காவில் வந்து ரெட்டை நீதிமன்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து மையத்துக்கும், இன்னொன்று மாநிலத்துக்கும். ஸோ இந்தியா அமெரிக்கா போது ஒரு கூட்டாட்சி நாடா இருந்தா கூட நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு ஒருங்கிணைந்த அப்படி நீதிமன்றத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த இந்திய உச்ச நீதிமன்றம் நமக்கு வந்து எப்ப ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, அதுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா உள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ உச்ச நீதிமன்றம் அப்படின்னா இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த உச்ச நீதிமன்றத்துடைய முடிவுகள்
அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். ஓகே, அப்போ உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் பவர் டாப்ல இருக்கு. ஓகேவா? சோ இதோடைய முடிவுகள் எல்லாமே எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறதா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்க நினைச்சா என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றம் நினைச்சா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை இடமாற்றம் செய்யலாம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை என்ன பண்ணலாம், இடமாற்றம் செய்யலாம். எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரதுக்கு முடியும். ஓகே, எந்த ஒரு நீதிமன்றத்தின் வழக்குகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கு முடியும். அதே மாதிரி வழக்குகளை ஒரு நீதிமன்றத்திலிருந்து தன்னுடைய இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாற்ற முடியும். ஓகேவா? சோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே விடுதானே, இதோடைய முடிவுகள் வந்து எந்த நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னா இதான் வந்து டாப் பவர்ல இருக்குது. ஸோ இவர் சொல்லதான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இது நினைச்சா உயர் நீதிமன்றங்கள் என்னது, ஹைகோர்ட்ஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும். இப்ப வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ கேரளால வந்து ஹைகோர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து ஹைகோர்ட்ஸ், இங்க ஹைகோர்ட்ல உள்ள நீதிமன்றங்கள் நினைச்சா இவங்க இடமாற்றம் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது, ஸோ இந்திய நிலப்பரப்புல எந்த ஒரு நீதிமன்றத்திலையும், உயர் நீதிமன்றமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட், எந்த ஒரு நீதிமன்றத்தில் உள்ள கேஸையும் இவங்க தன்னோட கண்ட்ரோல்ல எடுத்து விசாரிக்கிறதுக்கு முடியும். அதே மாதிரி ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு உயர் நீதிமன்றத்துக்கு வழக்கை வந்து மாற்ற முடியும். இங்க வந்து கரெக்டா இருக்காது, இந்த உயர் நீதிமன்றத்துக்கு நான் மாத்துறேன் அப்படின்றதையும் இவங்களால பண்ண முடியும். ஸோ உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், ஸோ மெயின் இது பாத்தீங்கன்னா இது வந்து கீழே இருந்து வரக்கூடிய அப்பீல் கேஸ்கள் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அதாவது கீழ் நீதிமன்றங்கள் கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், சபார்டினேட் கோர்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கிருந்து வரக்கூடிய மேல்முறையீடுகளை வந்து விசாரித்தல், அப்புறம் வந்து அடிப்படை உரிமைகளை பெறுவதற்காக நீதி பேராணைகள் வழங்கும் அதிகாரம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே இருக்கும், உச்ச நீதிமன்றத்துக்குமே இருக்கும், உயர் நீதிமன்றத்துக்குமே இருக்கும். உச்ச நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32 சொல்லிருப்பாங்க, உயர் நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 216 சொல்லிருப்பாங்க இல்லையா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நமக்கு வந்து தான் ஓகே, அடிப்படை உரிமைகளை பெறுவதற்கான நீதி பேராணைகளை வழங்கும் அதிகாரம், மாநிலத்தின் எல்லைக்குள் உள்ள வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் இருக்குது, கீழ் நீதிமன்றங்களை கண்காணிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரமும் இதுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாவட்ட நீதிமன்றம் பாத்தீங்கன்னா மாவட்ட எல்லைக்குள்ள இருந்து வரக்கூடிய, அந்த மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய வழக்குகளை கையாளுகிறது. அதுக்கப்புறமா நீதிமன்றங்கள் வழங்கிய, கீழே உள்ள துணை நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பினுடைய மேல்முறையீடுகள் அப்பீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து விசாரிக்கும். அதே மாதிரி கடுமையான குற்றவியல் தொடர்பான வழக்குகளையும் விசாரிக்கிறது. துணை நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா உரிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை பரிசீலிக்கிறது. ஸோ டீட்டெயிலா பார்க்கலாம் பின்னாடி, ஜஸ்ட் இப்போதைக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே, இந்திய உச்ச நீதிமன்றம் எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 28, 1950 ஆண்டுல வந்து தொடங்கப்பட்டிருது. ஓகேவா? இந்திய உச்ச நீதிமன்றம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஜனவரி 28, 1950 வந்து இந்த உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்றது, தொடங்கப்படுகிறது. ஓகே, சோ இது வந்து எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டம் ஏற்றுவாங்க இல்லையா? நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பார்த்தோம், அது நமக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரக்சரே அந்த 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல இருந்தா நமக்கு வந்து எடுத்தது இல்லையா? சோ இந்த ஓகே, சோ இருந்தாலும் இந்திய உச்ச நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பு அதன் அங்க முன்னாடி இருந்துச்சு இல்லையா, பெடரல் கோர்ட்டா இருந்திருக்கும் அப்போ 1935, அதை விட இப்போ வந்து அதிகமாவே இருக்குது. ஓகேவா? சோ இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒன்னு, உச்ச நீதிமன்றம் எப்ப தொடங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 28, 1950 வந்து தொடங்குறாங்க. அப்புறம் இது எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல பெடரல் கோர்ட் அப்படின்னு இருக்கும், அதாவது கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்னு இருக்கும். அந்த கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு மாற்றாதான் இது வந்து உருவாக்கப்படுது. ஸோ உச்ச நீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட், அப்படிதானே? ஸோ சில நிறைய இடங்கள்ல வந்து சுப்ரீம் கோர்ட், எஸ்சின்னு நோட் பண்ணா சுப்ரீம் கோர்ட், ஹெச்சிசின்னு நோட் பண்ணா ஹை கோர்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த பார்ட்ல சொல்லிருப்பாங்க நீங்களே சொல்லுங்க, சுப்ரீம் கோர்ட் ஒன்றிய அரசாங்கம். ஓகேவா? அந்த லெவல் ஹை லெவல்ல உள்ளது. அப்போ பார்ட் 5 வந்து சொல்லிருப்பாங்க ஆர்டிகல் 123 என்ன, ஆர்டினன்ஸ், யாரோடது, குடியரசுத் தலைவருடைய ஆர்டினன்ஸ். ஸோ அது முடிஞ்சு ஆர்டிகல் 124 இருந்து 147 வரை நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் பற்றி பேசுறாங்க. ஓகேவா? இதே மாதிரிதான் உயர் நீதிமன்றத்துக்கு வரும். எப்படின்னா 214 வரும். 213 வந்து நமக்கு ஆளுநருடைய ஆர்டினன்ஸ், ஆளுநருடைய அவசர சட்டத்தை குறித்து பேசும். அப்புறம் 214 இருந்து நமக்கு வந்து உயர் நீதிமன்றத்தை பற்றி பேசும். ஓகேவா? சோ இப்ப இந்த உச்ச நீதிமன்றம் பற்றி பார்க்கிறோம் அப்படின்னா
பார்ட் 5 ஆர்டிக்கல் 124 முதல் 147 வரை நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஒரு என்னெல்லாம் சொல்லிருப்பாங்கன்னா, இதோடைய அமைப்பு, உச்ச நீதிமன்றத்தோட சுதந்திரம், அதிகார வரம்பு, என்னென்ன அதிகாரங்கள், நடைமுறைகள் என்ன, ஓகேவா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு இதுல பேசியிருப்பாங்க. இந்த உச்ச நீதிமன்றத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் நமக்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல தான் இருக்கு. ஓகேவா, நாடாளுமன்றத்துல இருக்கு. ஓகே, ஸோ இப்ப நமக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 34 நீதிபதிகள் இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதாவது 34 மொத்தம். அதுல ஒருத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சிஜேஐன்னு சொல்லுவோம். ஓகேவா, இதுல வந்து ஒருத்தர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிஜேஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை நீதிபதி. ஓகேவா, இது பிளஸ் 33. அப்ப டோட்டலா 34 நீதிபதிகள் நமக்கு இப்ப இருக்காங்க. ஆனா ஆரம்பிக்கும் போது நமக்கு முதலா 1950ல 8 தான் இருந்தாங்க. ஓகேவா, 1+7 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதுவே நமக்கு வந்து எப்போ பண்ணிருப்பாங்கன்னா 2019 தான் பண்ணிருப்பாங்க. 2019க்கு முன்னாடி வரை நமக்கு வந்து 31 இருந்துச்சு. அப்போ இந்த 31ல இருந்து 34 இதை உயர்த்துறதுக்கு யார் அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு நாடாளுமன்றம் தான் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ அப்போ நீதிபதிகள் எண்ணிக்கை வந்து கூட்டினாங்க. ஸோ அப்போ ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1950ல 8 இருந்துச்சு. அதாவது 1+7 மொத்தம் வந்து 8 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 மாத்துவாங்க, 56ல 10 மாத்துவாங்க நினைக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 86ல 25 மாத்துவாங்க. ஈஸியா நாச்சுக்கள் 56, அதுக்கப்புறம் 86ல 25 மாத்துவாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இடையில இன்னொரு சேஞ்ச் கொண்டு வருவாங்க. ஐ திங்க் 2008 நினைக்கிறேன். ஓகேவா, ஓகே, நாட் ஃபார் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2019ல வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து 30 கொண்டு வருவாங்க. அப்புறம் 2019ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 34 வந்து மாத்திடுவாங்க. ஓகேவா, அதாவது 33+1. ஓகே, அப்போ இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா 8 நீதிபதிகள், ஒரு இந்திய தலைமை நீதிபதி, கூடவே மீதி 7 பேர் யாரு, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். 2019ல நமக்கு 1+33 மொத்தம் 34. இப்ப நமக்கு எத்தனை நீதிபதிகள் இருக்கான்னு கேட்டாங்கன்னா 34 நீதிபதிகள். ஓகேவா, சோ உச்ச நீதிமன்றம் ஒரு இந்திய தலைமை நீதிபதியையும் 33 நீதிபதிகள் மற்ற நீதிபதிகளையும் உடையது அப்படின்னா அது வந்து கரெக்டானது. ஓகேவா, சோ இந்த உச்ச நீதிமன்றம் 1935 இந்திய அரசாங்க சட்டத்தின் மூலம் இயற்றப்பட்ட பெடரல் கோர்ட், கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டா எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே ஓகே, இப்போ நீதிபதிகளுடைய நியமனம் எப்படி? இந்த நீதிபதிகளை நியமனம் யாரோட நியமனம் பாத்தீங்கன்னா நீதிபதிகளின் நியமனம், நீதிபதிகளின் நியமனம். சோ இந்த நீதிபதிகளின் நியமனம் அப்படின்னு பார்க்கும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எல்லாமே குடியரசுத் தலைவரால வந்து நியமிக்கப்படுறாங்க இல்லையா? உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகள் கூட கலந்தாலோசித்த பின்னரே இவர் வந்து இந்த முடிவை எடுப்பாங்க. ஓகேவா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுவாங்க. பிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் யார் கூட, இவங்க கூட தான், இவங்களால குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாங்க. ஆனா பிற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க முன்னாடி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசி பின்னுதான் நியமிக்கிறாங்க. சோ இப்ப இந்த கலந்தாலோசித்தல் அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய இன்டர்பிரேஷன். சோ அப்படின்னா மீனிங் என்ன? சோ எப்படி கலந்தாலோசனை சும்மா கேட்டுட்டா போதுமா, இல்ல அவர் சொல்லதை கேட்கணுமா, அதுக்கு வந்து இந்த பவுண்டடா அவர் சொல்லதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துச்சு. ஓகேவா, ஓகே, அப்போ சோ இந்த தலைமை நீதிபதி தவிர வேறு நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய இந்த விஷயத்துல தலைமை நீதிபதியுடன் ஆலோசிப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கட்டாயமாகும். இந்த ஆலோசிப்பது இல்லைன்னா கலந்தாய்வு பண்றது அப்படின்றது நிறைய சர்ச்சைகளை வந்து கொண்டு வந்துச்சு. ஓகேவா, சோ இப்போ வந்து இந்த ஆலோசனை அப்படின்ற வார்த்தைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து நிறைய விளக்கங்களை வந்து கொடுக்குது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜட்ஜஸ் கேஸ் நடக்கும், ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, சோ என்னன்னு சொல்லி பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ முன்னாடி வந்து அவ்வளோவா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணது இல்லை. ஆனால் வந்து உங்களுக்கு எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஓகேவா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ வந்து முக்கியமானதாக இருக்குது. ஓகே, அப்போ உங்க ஆலோசனை இல்லைன்னா கலந்து ஆலோசித்தல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மீனிங் கொடுக்கல. ஆனா உச்ச நீதிமன்றம் வந்து நிறைய விளக்கங்களை வந்து கொடுக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் 1982ல முதல் நீதிபதிகள் வழக்கு அப்படின்னு ஒன்று வருது. ஓகேவா,
சோ இப்போ ஆலோசனை அப்படின்றது என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆலோசனை ஜஸ்ட் கேட்கறது தான். ஒத்துழைக்கிறது அப்படின்றத வராது. ஓகேவா? இதுக்கு அவர் வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்றத குறிக்காது. ஜஸ்ட் அந்த கருத்து பரிமாற்றத்தை மட்டும்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமானது. ஓகேவா? சோ இது வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒத்திசைவு, ஒத்துழைப்பை வந்து கொடுக்கிறாரு அப்படின்ற மீனிங் இல்ல. ஜஸ்ட் கருத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் அப்படின்றத முதல் நீதிபதிகள் வழக்குல வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த கலந்தாலோசித்தலுக்கு உள்ள விளக்கத்தை உச்ச நீதிமன்றம் கொடுக்குது. எப்ப 1982ல என்ன சொல்றாங்க? இது வந்து ஒத்திசைவு, அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கிறது அப்படி, அதாவது இங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் குடியரசுத் தலைவர் கலந்து ஆலோசித்து அப்படின்னு எல்லாம் ஆலோசித்துன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா அது ஜஸ்ட் ஒரு கருத்து பரிமாற்றம். ஓகேவா? அதை மட்டும்தான் குறிக்குது. ஓகே, ஜஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, பேசிக்கிறாங்க. அவங்க வந்து ஓகே என்னோட கருத்து இது, என்னோட கருத்து இதுன்னு சொல்லிட்டு தான் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 2வது நீதிபதிகள் வழக்கு மறுபடியும் 1993 நடக்கும். அதுல வந்து தன்னுடைய முந்தைய தீர்ப்பை வந்து மாற்றுது. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலோசனை அப்படின்றது ஒத்திசைவு தான். ஆலோசனை வந்து கருத்து பரிமாற்றம் மட்டும் இல்ல, அது வந்து ஒத்திசைவை தான் குறிக்குது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? யார் கூட? தலைமை நீதிபதி கூட, அதாவது குடியரசுத் தலைவருக்கு தலைமை நீதிபதியுடான ஒத்திசைவு. 2 பேரும் ஒரே இதுல ஓகே ஓகே சொல்றதுதான், இவர் சொல்றது ஓகே அப்படின்ற மீனிங் தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, சோ அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நம்ம வந்து நியமிக்கும் போது இந்திய தலைமை நீதிபதியின் அறிவுரை வந்து குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்ன சொல்றாங்க, தலைமை நீதிபதியோட ஆலோசனை குடியரசுத் தலைவரை இதுல இல்ல கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. புரியுதா? ஒத்திசைவுனா ஒரே இது. அப்ப தலைமை நீதிபதியோட ஒத்து போறது அப்படின்னு சொல்றது. தட் மீன், நான் சொல்றது தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய இந்த நியமன விவகாரங்கள்ல இந்திய தலைமை நீதிபதியுடைய அறிவுரை, இந்திய தலைமை நீதிபதி சொல்றது குடியரசுத் தலைவருக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இல்ல ஜஸ்ட் கருத்து பரிமாற்றம்னா. 2வது சொல்றாங்க இல்ல ஒத்திசைவு தான் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றாங்க. சோ அடுத்தது 3வது 1998ல மறுபடியும், ஓகேவா, இந்த இயர் ஞாபகம் லைட்டா ரொம்ப முக்கியம் கிடையாது. 1982, 93, 98. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 11 வருஷம் கேப் இருக்கும், அடுத்தது 5 வருஷம் தான். 98ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைமை நீதிபதியானவர் பன்மை நீதிபதிகளுடன் கலந்தாலோசிக்க கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்திய தலைமை நீதிபதி நமக்கு யாரு, சிஜே இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கருத்து மட்டுமே ஒரு செயல்முறையை வந்து அமைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த உச்ச நீதிமன்றத்துல 4 மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியத்தை, ஓகே, இப்ப எத்தனை வருது பாருங்க, 4 மூத்த நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியத்தை இவரு கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல வந்து பன்மை அப்படின்றது 4 நீதிபதிகள் அடங்கிய கொலிஜியம் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு குழு, அவ்வளவுதான். ஓகே, சோ கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 நீதிபதிகள் ஒருவேளை எதிர்மறையான கருத்து சொல்லி 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கருத்தை சொன்னாங்கன்னா அதை வந்து அவர் பரிந்துரைய அரசுக்கு அனுப்ப கூடாது. ஓகேவா? சோ 3 வந்திருக்கணும். ஓகே, சோ அந்த மாதிரி கொண்டாங்க. அப்ப 4ல 2 இருந்தா கூட இவர் டிசைட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும், 3 வந்திருக்கணும் அப்படின்ற சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமானதோட முடிஞ்சு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. 99வது அரசியலமைப்பு சட்டம் 2010 வருது. அதுல இந்த தேசிய நீதிபதிகள் நியமன குழு கொலிஜியம் முறையை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. ஓகேவா? என்ன கொண்டு வராங்கன்னா, என்ஜாக் கொண்டு வருவாங்க. ஓகே, சோ மாற்றி அமைச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, புதிதாட்டு என்ஜாக். ஓகேவா? சோ அதாவது தேசிய, சோ என்ஜாக் வந்து நமக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அதாவது புதிதாக தேசிய நீதிபதிகள் நியமன குழு, தேசிய நீதிபதிகள் நியமன குழு, அதாவது நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொண்டு வராங்க. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி இல்ல கமிஷன். ஓகேவா? சோ கமிஷனை வந்து நமக்கு வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த கொலிஜியம் முறையை வந்து மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி கொலிஜியம் அப்படின்ற 4 பேர் இருக்கிறது இல்லையா? சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2015ல உச்ச நீதிமன்றம் இது அரசியலமைப்புக்கு முரண்பாடானது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் வழக்கு 2015ல சொல்றாங்க. 4வது நீதிபதிகள் வழக்கு 2015ல இந்த என்ஜாக் அப்படின்றதே நமக்கு என்னன்னு சொல்றாங்க, இல்ல இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு கொலிஜியம் அமைப்பு இருந்து பாத்தீங்களா? ஓகேவா? சோ ஆக்சுவலா கொலிஜியம் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? நமக்கு இங்க இருந்துச்சு. சோ இந்த பன்மை நீதிபதிகள் கொண்ட அமைப்பு இருக்கு இல்லையா, அதான் கொலிஜியம்.
அந்த கொலிஜியத்தை மாற்றி அமைச்சிட்டு தான் எது வராங்க, தேசிய நீதிபதிகள் நியமன குழுவை வந்து என்ன பண்றாங்க, நமக்கு 2014 கொண்டு வராங்க. ஓகேவா, 2014 வந்து கொண்டு வராங்க. இப்போ நமக்கு இந்த புதிய அமைப்பு வந்து நீதித்துறையுடைய சுதந்திரத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 இது வந்து எதுக்கு, இந்த கலந்து ஆலோசித்து அப்படின்ற விஷயத்துக்கான எக்ஸ்பிளைன் வர 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 இந்த மாதிரி 4 நீதிபதிகள் கேஸ் நடந்துடும். ஃபர்ஸ்ட் அப்படி என்ன சொல்லிருப்பாங்க, இல்ல ரெண்டும் ஒண்ணுதான், அதாவது ஜஸ்ட் வந்து கருத்து பரிமாற்றம் தான். அப்புறம் வந்து சொல்லிருப்பாங்க, இல்ல இது ஒத்திசைவை குறிக்குது. அடுத்து வந்து இவர் வந்து ஒருத்தர் மட்டுமே சொன்னா போதுமா அப்படின்னா ஒரு கொலிஜியம் ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, கொலிஜியம்லாம் இல்ல, புதுசா ஒரு கமிஷன் ஒன்று அமைப்போம், என்ஜாக்னு சொல்லிட்டு, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று அமைப்போம், அவங்க சொல்றதை கேட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து தனியா ஒரு கமிஷன் அமைக்கிறது வந்து இந்த நீதிமன்றத்துடைய சுதந்திரத்தை பாதிக்கும், இங்க நமக்கு யாரு கேட்டோ அவங்க சாதாரண 2 பேர் இருந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த என்ஜாக், அதாவது நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த 3வது நீதிபதி வழக்கில் சொல்றாங்க இல்லையா, அந்த கொலிஜியம் முறையே ஃபாலோ பண்றாங்க. ஸோ நவ் வி ஃபாலோ த கொலிஜியம் சிஸ்டம். ஓகேவா, ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வர ஒரு 1973 வரை நமக்கு இந்த தலைமை நீதிபதிகளுடைய நியமனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதியோட நியமனம் சொல்றேன், ஜெனரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1950 இருந்து 73 வரை யாரு அந்த மொத்தம் வந்து 8 நீதிபதிகளை வைக்கிறாங்க இல்லையா, 1+7 சொன்னேன் 1950ல. அந்த டைம்ல அந்த 8 நீதிபதிகள்ல யாரு வந்து மூத்த நீதிபதியோ அவங்கதான் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருப்பாரு. ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1973ல இருந்து இந்த 1973ல இருந்து மாற்றப்படுது. ஓகேவா, மாற்றப்பட்டு அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டு அப்படி இல்லைன்ற கான்செப்டுக்குள்ள வந்து போறாங்க. ஓகே, ஒரு 1973ல ஒரு மாநாடு நடக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மூத்த நீதிபதிகள் ஒரு 3 பேர் முன்னாடி இருப்பாங்க. ஐ திங்க் அவருடைய பேர் எக்ஸாக்டா மாட்டாங்க, ரேன்னு சொல்லிட்டு வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி 3 சீனியர்ஸ் இருந்த பிறகும் அவர் வந்து நீதிபதியா வந்து நியமிச்சிருவாங்க. ஓகேவா, ஆமா. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1993ல இந்த 2வது, ஓகே, இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து பார்த்து சொல்றேன். ஓகே, ஆனா பாயிண்ட் தான் எக்ஸாக்டா டீட்டெயிலா டிஃபைன் பண்ண சொல்றேன். அதாவது இந்த 1993 நமக்கு செகண்ட் நீதிபதிகள் கேப்ல வந்து இதுல வந்து மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா மூத்த நீதிபதியா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சனை இல்லை, இப்போ வந்து நமக்கு எப்படிதான் இருக்குது, மூத்த நீதிபதி தான் நமக்கு வந்து என்னவா இருப்பாங்க, தலைமை நீதிபதியா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நீதிபதிகள் ஆவதற்கு என்ன தகுதிக்கணும், அந்த 34 பிளேஸ்ல வர்றதுக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், காமன் பாயிண்ட். அப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அவரு 5 வருஷம் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கணும். ஓகே, 5 வருஷம் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்துல நீதிபதியாக இருந்திருக்கணும், அல்லது ஒரு 10 வருஷம் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருந்திருக்கணும். ஓகேவா, 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதியாக இருந்திருக்கணும், அல்லது 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல என்னவா இருந்திருக்கணும், வழக்கறிஞராக இருந்திருக்கணும். ஓகேவா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட், 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல வந்து நீதிபதியா இருந்திருக்கணும், இல்லைன்னா 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக இருந்திருக்கணும். ஸோ நீதிபதியா இருந்தா 5 வருஷம் போதுமானது, வழக்கறிஞராக இருந்தா 10 வருஷம். இல்லைன்னா குடியரசுத் தலைவரின் கருத்துப்படி அவர் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த சட்டவியல் நிபுணராக இருக்கணும். ஓகேவா, அவரு குடியரசுத் தலைவருடைய கருத்துப்படி, ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஃபீல் பண்றாரு இவர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஜுரிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆளு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணாருன்னா, ஓகேவா, நிறைய கேஸ் நல்லா பண்ணிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் ஃபேமஸான ஆளா இருக்கலாம். ஓகேவா, ஸோ நிறைய காம்ப்ளிகேட்டான கேஸை வந்து தீர்த்து, ஸோ இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் பார்வையில் இவர் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி படுறாரு அப்படின்னா அவரும் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஆட்களை, ஓகேவா, அப்போ 5 ஆண்டுகள் ஒன்லேயே உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆக்கணும், இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா குடியரசுத் தலைவருடைய கருத்துப்படி தனிச்சிறப்பு வாய்ந்த சட்டவியல் நிபுணராக இருந்திருக்கணும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஏதாவது குறைந்தபட்ச வயது இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. ஸோ இந்த 2 பாயிண்ட்லயும் நமக்கு வந்து எங்கேயுமே குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி எதையும் வந்து நியமிக்கவே இல்லை. ஸோ நீங்க ஒவ்வொன்றா பார்க்கும்போது தெரியும், ஒருத்தர் படிச்சு முடிச்சு ஜட்ஜ் ஆகி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் ஆகி, அதுக்கப்புறம் மேல ஜட்ஜ் ஆகி இங்க வர்றதுக்குள்ள அவருக்கு வந்து வயசு ஒருபாடு ஆகிவிடும். ஓகேவா, ஓகே, இவர் வந்து யார் பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க, குடியரசுத் தலைவருக்கு பின்ன முன்னாடி தான் இங்க உள்ள நீதிபதிகள் எல்லாருமே பதவி பிரமாணம் பண்ணிப்பாங்க, அப்படித்தானே. இவங்களுடைய பதவி காலம் ரொம்ப முக்கியமானது. ஸோ பதவி காலம் வந்து நமக்கு எதுவுமே
அரசியலமைப்பால் நிர்ணயம் செய்யப்படவில்லை. ஓகேவா? இவ்வளவு நாள் தான் இருக்கணும், இவ்வளவு நாள் தான் இருக்கணும் அப்படின்றது. ஆனா ஓய்வு பெறும் வயது வந்து 65 வயதாக வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீதிபதிகளுடைய பதவிக்காலம் அரசியல் சாசனம் சொல்லல. இத்தனை வருஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் எதுவுமே சொல்லல. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து 65 வயது ஆகிற வரை பதவியில இருக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அவர் வந்து ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவருக்கு எழுதுறது மூலமா அது வர ஓகே அவருடைய பதவிக்காலம் வந்து எப்போ வரும் அப்படின்னா, இப்ப நம்ம அப்பாயின் பண்றோம்னா அவர் வந்து ஒருவேளை தானா ராஜினாமா பண்ணிட்டு போறாரா அது வரை இருந்திருக்கலாம். ஓகேவா? இத்தனை வருஷம் தான் கிடையாது. அடுத்தது அவர் வந்து அவர் வயசு வந்து 65 ஆச்சா அவரும் முடிஞ்சு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு பாராளுமன்றம் மூலமா பரிந்துரை செய்யப்பட்டால், ஸோ இந்த 3 வழியில தான் அவர் வந்து அவர் இந்த 3 முறையில எப்போ வெளியே போறாரோ அப்பதான். இத்தனை வருஷத்துல தான் வெளியே போனோம் அப்படின்ற எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஒன்ல 65 வயசாச்சுன்னா அவர் வந்து வெளியே போயிடுவாரு. இல்லைன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்தாருன்னா வெளியே போய்க்கலாம். இல்ல பாராளுமன்றத்தால வந்து குடியரசுத் தலைவர் சொல்லி நீக்க பண்ண சொன்னா அப்படியும் போகலாம். ஓகேவா? இந்த 3 வே மட்டும் தான் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே இப்போ வந்து பதவி நீக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா? 3வது ஒரு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா? பதவியிலிருந்து நீக்கப்படலாம். பாராளுமன்றத்திலிருந்து பரிந்துரை வந்து யார் தான் நீக்கணும்? குடியரசுத் தலைவர் தான். ஆனா பரிந்துரை செய்யறது யாரு? பாராளுமன்றம். அங்க பாருங்க அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து 1, 2, 3வது பாயிண்ட் வச்சுக்கோங்க. பாராளுமன்றத்தினுடைய பரிந்துரையின் பேர்ல குடியரசுத் தலைவரால் வந்து பதவி நீக்கம் பண்ணப்படுறாரு. ஓகேவா? இவரோட பதவி நீக்கம் பண்ணதுக்கு. சோ இந்த தீர்மானத்தை தாக்கல் செய்யறதுக்கு மக்களவையில 100 கையெழுத்தும், மாநிலங்களவையில 50 உறுப்பினர்களும் கையெழுத்து போடணும். ஓகேவா? சோ குடியரசுத் தலைவருடைய உத்தரவின் பேர்ல உச்சநீதிமன்ற நீதிபதியை அவருடைய அலுவலகத்திலிருந்து நீக்க முடியும். அந்த 34 பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அந்த நீக்கத்திற்காக பாராளுமன்றத்துல அவருக்கு அனுமதி அளித்த பின்னர் தான் ஜனாதிபதி வந்து அவரை நீக்க முடியும். ஓகேவா? இப்போ என்ன பாத்தீங்கன்னா, இந்த 2 அவையிலையுமே சிறப்பு பெரும்பான்மை மூலமா நமக்கு வந்து பண்ணணும். அதாவது மொத்த உறுப்பினர்கள்ல சிறப்பு பெரும்பான்மை மூலமா ஆதரிக்கணும். ஓகேவா? அதாவது என்ன சொல்றது, 3ல் 2 பங்குக்கு குறையாம கலந்து கொண்டு சப்போர்ட் பண்ணணும். அதாவது சிறப்பு பெரும்பான்மை மூலமா. ஓகேவா? சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ரீசன்னால அவங்கள வந்து பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இல்ல ஓகேவா? சோ என்னென்ன ரீசன்னால பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான். ஒண்ணு வந்து அவரால் முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. முடியலன்னா அவருடைய இயலாமை காரணமாக, ஓகேவா? வயது மூப்போ, உடல் தினம் சரியில்லையோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ அப்படின்றனால. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தவறான நடத்தை காரணமாக. ஓகேவா? சோ அதாவது இந்த 2 காரணங்களுக்காக மட்டும்தான் இந்த பதவி நீக்கம் பண்றோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரவே முடியும். இப்ப அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது மக்களவையில 100 உறுப்பினர்கள் வந்து சைன் போடணும், மாநிலங்களவையில 50 உறுப்பினர்கள் வந்து சைன் போடணும். ஸோ சைன் போட்டுக்கணும். ஸோ அப்பதான் தீர்மானத்தை நமக்கு வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து சைன் போட்டு லோக்சபால சைன் போட்டு யாருக்கு வழங்கணும்? சபாநாயகருக்கு வழங்கணும், சபாநாயகர்கிட்ட கொடுக்கணும். ராஜ்யசபால சைன் போட்டு ராஜ்யசபா தலைவருக்கு அதை வந்து கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ வந்து அதை சபாநாயகர் ஏற்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். ஓகேவா? ஏற்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். இது அந்த பாயிண்ட் மிஸ் ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கையெழுத்து போட்டுட்டு யார்கிட்ட போவோம்? ஸ்பீக்கர்கிட்ட போவோம். ஓகேவா? ஸ்பீக்கர் ஆர் சேர்மன். சேர்மன்றது யாரு? ராஜ்யசபாவோட தலைவர். அவர்கிட்ட போவோம். இவரு இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்லே எய்தர் அக்செப்ட் பண்ணலாம், இல்ல வந்து மறுக்கலாம். ஒன்லே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து விசாரணை நடத்துவாங்க. ஓகேவா? இப்போ வந்து தீர்மானம் தான் பாஸ் ஆயிருக்குது, இவரை பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பதவி நீக்கணும் ஒருத்தர் சொன்னா போகாது, 100 பேரா சொல்லணும். ஓகேவா? அப்போ 100 பேர் சைன் போட்டு கொடுத்தாச்சு. ராஜ்யசபாலையும் சொல்லணும் 50 பேராச்சும். ஓகேவா? அங்கேயும் 50 பேர் சைன் போட்டு கொடுத்தாச்சு. இதை வந்து சபாநாயகர் பார்த்துட்டு இல்ல இல்ல அதான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஓகேவா? அப்படின்னா முடிஞ்சு. இல்ல ஏத்துக்கிட்டாரு, ஆமா விசாரணை குழுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாருன்னா சபாநாயகர் வந்து சபாநாயகர் இல்ல தலைவர் வந்து இந்த குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கைக்கு 3 பேர் கொண்ட குழுவை வந்து அமைக்கணும். ஓகேவா? சோ இந்த 3 பேர் கொண்ட குழு யாருன்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் ஸ்தானத்தில் உள்ள சட்ட நிபுணர். ஓகேவா? சோ உயர் ஸ்தானத்தில் உள்ள ஒரு சட்ட நிபுணர். சோ இந்த 3 பேரும் இருப்பாங்க. ஓகேவா? சோ ஏன் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதி போட்டுருது? ஒருவேளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை தான் விசாரிக்கவே சொல்றாங்க அப்படின்னா அங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? சோ இப்படி ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து அமைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியா இருக்கணும், அடுத்து இன்னொருத்தர் வந்து உயர் நீதிமன்றத்தில் உள்ள தலைமை நீதிபதிகள்ல யாராவது ஒருத்தர் இருக்கணும், அதே மாதிரி ஒரு புகழ்பெற்ற நீதிபதி யாராவது ஒருத்தர். ஓகேவா? சோ அதாவது உயர் ஸ்தானம், அதான் ஒரு ஃபேமஸ் ஆனது நம்ம அப்படின்னு ஒருத்தர். மொத்தம் 3 பேர் கொண்ட குழுவால வந்து விசாரிக்கப்படுவாரு.
ஸோ விசாரிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விசாரிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிறப்பு பெரும்பான்மை மூலமா இங்க வந்து பாஸ் பண்ணப்படணும். ஓகே, விசாரிச்சுட்டாங்க, குத்தத்துக்கு சொல்றாங்க, எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த சிறப்பு பெரும்பான்மை மூலமா பாஸ் பண்ணப்படணும். ஸோ இவர் வந்து ஓகே, அதாவது ரெண்டு ரீசனுக்காக ரொம்ப முக்கியமானது. என்னென்ன ரீசன் தான்? ஒன்று வந்து தவறான நடத்தை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இயலாமை. ஸோ இந்த ரெண்டு ரீசனுக்காக மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஒன்று தவறான நடத்தை, இன்னொன்று வந்து இயலாமை. இந்த ரெண்டு ரீசனுக்காக மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ண முடியும், இவரை பதவி நீக்கத்துக்காக பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ரீசனும் நியாயமா பட்டுச்சு, ஆமா இதுல ஏதோ ரீசன் வந்து அவருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருமே இந்த 3 பேர் கொண்ட குழுவால ஓகே பண்ணி அகைன் வந்து 2 அவைக்குமே வரும். இப்ப லோக்சபால வந்து என்ன பண்ணணும், சிறப்பு பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டில பாஸ் ஆகணும். ராஜ்யசபாலையும் 2/3 மெஜாரிட்டில வந்து பாஸ் ஆகணும். பாஸ் பண்ணிட்டு இதை வந்து யார்ட்ட கொடுப்பாங்க, இங்க 2 வரையிலையும் பாஸ் பண்ணிட்டு ஜனாதிபதி, அதாவது குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. சிறப்பு பெரும்பான்மை மூலமா வந்து பாஸ் பண்ணப்பட்ட பின்னர் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். இதுவரை எந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஓகே, யாருமே பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஒரே ஒரு வாட்டி 1991 டைம்ல வி ராமசாமி அப்படின்ற ஒரு நீதிபதி, அவர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. விசாரணை குழு கூட கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேவா? விசாரணை குழுவும் சொல்லிட்டாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் தீர்மானம் நிறைவேறி போய் அவர் வந்து தவறான நடத்தை பண்றாரு அப்படின்றத கண்டும் பிடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஓகேன்னு சொல்லி குழுவும் சொல்லிட்டாங்க, அந்த 3 பேர் கொண்ட குழுவும் சொல்லிட்டாங்க. ஆனா மக்களவைக்கு வரும்போது, மக்களவை லோக்சபால 2/3 மெஜாரிட்டில அது வந்து பாஸ் ஆகல. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் 2/3 மெஜாரிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பண்ண முடியும். ஐ திங்க் அந்த டைம்ல வந்து காங்கிரஸ் வந்து வாக்களிக்காம போயிடுவாங்க. ஓகேவா? ஆமா, காங்கிரஸ் வந்து வாக்களிக்காம போயிடுவாங்க, அது அப்படியே நிப்பாட்டி போயிடும். ஓகே, ஸோ நீக்கம் பண்ற முறை புரிஞ்சு இல்லையா? ஸோ இன்னொரு சொல்லணுமா? ஒன்றும் இல்லை, ஒரு நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து நீக்கம் பண்ணோம் அப்படின்னா நாடாளுமன்றத்திலேயே 2 அவைகள்லையும் குறிப்பிட்ட பேர் வந்து சைன் போட்டு கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லோக்சபால இருக்கோம், நீக்கம் பண்ண நினைக்கிறேன்னா நான் வந்து தீர்மானத்தில் எழுதி 100 பேர் வந்து ஓகே சொல்லணும். ஓகே சொன்னா நான் போயிட்டு நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், சபாநாயகர்கிட்ட கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் ராஜ்யசபா அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணலாம், இதே மாதிரி 50 பேர் சைன் பண்ணி ஒரு நீக்கிறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி ராஜ்யசபா தலையிட்டு கொடுக்கலாம். இப்ப இவங்க வந்து நிராகரிக்கலாம், இல்ல வந்து ஏற்கலாம். இப்ப ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா இந்த 3 பேர் கொண்ட குழு கையில வரும். இப்ப இந்த 3 பேர் கொண்ட குழு வந்து ஒன்லே அவருக்கு இயலாமை இல்லைன்னா தவறான நடத்தை, இந்த 2 காரணங்கள்னால அவர் வந்து தண்டனை, அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அவர் வந்து ஓகே சொன்ன கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் இந்த பில் எங்க வரும், லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் வரும். லோக்சபால 2/3 மெஜாரிட்டி சிறப்பு பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். ராஜ்யசபாலையும் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக நிறைவேற்றப்பட வேண்டும். நிறைவேற்றப்பட்டுனா மறுபடியும் யார்கிட்ட போவோம் அந்த பில்லு, அகைன் நமக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போவோம். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பாரு. ஓகேவா? ஸோ இதுவரை எந்த ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியும் அவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஒருத்தர் மட்டும் எட்ஜ் வரை வந்தாரு, லாஸ்ட் மக்களவையில 2/3 பாஸ் ஆகாம போயிட்டு. ஓகேவா? நமக்கு தேவையில்லை, பெருசா கேட்கவே மாட்டாங்க. அடுத்தது செயல் தலைமை நீதிபதி. யார் சார் இவரு? ஓகேவா? ஸோ செயல் தலைமை நீதிபதி. ஓகேவா? ஆக்டிவ் தலைமை நீதிபதி, ஆக்டிவ் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதியோட பதவி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய தலைமை நீதிபதியோட பதவி காலியாக இருக்கும்போது, இந்த 1+33 இந்த 1 இருக்குல்ல, அது வந்து காலியாக இருக்கும்போது, அல்லது அவர் தற்காலிகமாக பணிக்கு வரல, இப்போதைக்கு ஒரு லீவ்ல இருக்காரு அப்படின்றப்ப, அல்லது அவரால் தன்னுடைய அலுவலக பணிகளை மேற்கொள்ள முடியல அப்படின்னா இந்த டைம்ல குடியரசுத் தலைவர் ஏற்கனவே இருக்க இந்த உச்ச நீதிபதிகள் இந்த 33 இருக்காங்க இல்லையா, 1+33ல 1ஆல இந்த விஷயங்கள் முடியல, அவர் வந்து பதவி வந்து காலியா இருக்குது, ஒருவேளை நீக்கிட்டாங்க, எல்லாம் வந்து அவரோட பதவி காலம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? இல்ல வந்து தற்காலிகமாக பணிக்கு வரல. ஸோ அவர் அப்போ பதவி காலியாகனா எப்படி, 3 ரீசன், ஒன்லே பதவி நீக்கம் பண்ணிருக்கணும், இல்ல ராஜினாமா பண்ணிருக்கணும், இல்ல 65 வயசு முடிஞ்சிருக்கணும். அப்படிதானே? ஸோ அப்படி இல்லைன்னா தற்காலிகமாக பணிக்கு வரல அப்படின்றப்பையும், தன்னுடைய அலுவலக பணிகளை அவரால் மேற்கொள்ள முடியல அப்படின்ற கண்டிஷன்லையும், ஸோ உடம்பு சரியில்லை, சம்திங் ஏதோ ஒரு இல்னஸ்ல இருக்காரு அப்படின்றப்ப குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த 33 பேர் இருக்காங்களே எக்ஸ்ட்ரா, அதுல இருந்து ஒருத்தரை செயல் தலைமை நீதிபதியாக நியமிப்பார். என்ன பண்ணுவாரு? செயல் தலைமை நீதிபதியாக நியமிப்பார். ஸோ இவருக்கு பதிலாக அவர் அந்த வேலைகள் எல்லாம் வந்து பார்த்துப்பாரு. ஓகே,
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இடத்துல வந்து செயல்படுவாங்க. அடுத்தது தற்காலிக நீதிபதி. ஓகே, தற்காலிக நீதிபதி அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ஸோ அதோக் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்காலிகமா இப்போ காலேஜ்லாம் அதோக் லெக்சரை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதோக். ஓகே, ஸோ உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஒரு அமர்வை வந்து நடத்துறதுக்கு அல்லது கண்டினியூ பண்றதுக்கு, ஓகேவா, நிரந்தர நீதிபதிகளுடைய கோரம் இல்ல, ஓகேவா, ஸோ அந்த இது இடம் வந்து ஃபுல்லா இல்ல அப்படின்றப்ப தற்காலிகமாக யார் நியமிப்பாங்க? இந்திய தலைமை நீதிபதி. இந்திய தலைமை நீதிபதி இல்லாதப்ப உள்ள வேலையை வந்து யார் பார்ப்பாங்க? அதான் செயல் தலைமை நீதிபதி. ஓகே, இது இப்போ தலைமை இப்போ வந்து நீதிபதிகள்ல வந்து கம்மியா இருக்குது, அப்போ என்ன பண்ணும்? அதை ஃபில் பண்றதுதான் அதாக். தற்காலிகமா இவங்க வந்து நியமிச்சுப்பாங்க. ஓகேவா, செயல் தலைமை நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமை நீதிபதி இல்லாதப்ப இருக்கிறவர். ஓகேவா, இதுல அந்த தற்காலிக தலைமை நீதிபதி நம்ம கொடுக்கல, எப்படி மிஸ் ஆகுது. ஸோ நான் வச்சுக்கோங்க, ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த தற்காலிக தலைமை நீதிபதி தற்காலிக நீதிபதி தலைமை கிடையாது, தற்காலிக நீதிபதி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமர்வை நடத்துறதுக்கு போதிய ஆட்கள் இல்லை அப்படின்றப்ப இந்த இந்திய தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்திலிருந்து ஒரு நீதிபதியை தற்காலிகமா இங்க வந்து உட்கார வச்சிருப்பாரு. புரியுதா? புரியுதமா சொல்றேன்? இப்போ 1+33 இருக்குல்ல, அந்த 1 விட்டுருங்க. 1 இல்லைன்னா என்ன ஆகுன்ற கதையை பார்த்துட்டோம். அதான் செயல் தலைமை நீதிபதி. இப்ப இந்த 1 இருக்குது, இந்த 33ல ஏதோ கொஞ்சம் பேர் இல்ல, நமக்கு இந்த அமர்வை நடத்துறதுக்கு போதுமான கோரம் இல்லை அப்படின்றப்ப இந்த 1 வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த 1+33 உள்ள 1, அதாவது இந்திய தலைமை நீதிபதி என்ன பண்ணுவார்னா, உயர் நீதிமன்றத்தில இருந்து நீதிபதிகளை கூப்பிட்டு ஃபில் பண்ணிப்பாரு. ஓகேவா, உயர் நீதிமன்ற தலைமை உயர் நீதிமன்ற நீதிபதியை தற்காலிகமா இங்க வந்து உட்கார வச்சுப்பாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நியமிக்கலாம், அதுக்கு பவர் இருக்குது. அதான் தற்காலிக நீதிபதி அப்படின்றது. ஆனா கூடுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஆள் கம்மியா இருக்கு அப்படின்னப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து ஜட்ஜை வந்து கூப்பிடாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இருப்பார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட கேட்டுட்டு தான் கூட முடியும். ஓகேவா, அவர் ஒப்புதல் கொடுத்தாருன்னா அவர்கிட்ட கலந்தாலோசிச்சுட்டு குடியரசுத் தலைவர்கிட்டையும் கேட்டுட்டு அவரை தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த நீதிபதி நியமிக்கிறது யாரு? குடியரசுத் தலைவர். ஓகேவா, குடியரசுத் தலைவர் இம்பார்ட்டன்ட் ரோல். குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்காம அந்த இடத்துல ஒருத்தரை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, அதே சேம் டைம் அவரு உச்ச நீதிபதியாக நியமிக்கக்கூடிய தகுதியுடைய நபராகவும் இருக்கணும். ஓகேவா, அப்ப என்ன பண்ணணும்? அவர் 5 வருஷம் அங்க வந்து அங்க நீதிபதியா ஒர்க் பண்ணிருக்கணும். ஓகே, இல்லைன்னா 10 வருஷம் வழக்கறிஞரா உயர் நீதிமன்றத்துல இருந்திருக்கணும். அப்படி ஒரு நபரை மட்டும்தான் இவரால கூட்டு உட்கார வைக்க முடியும். ஸோ இவர் பதவியில் இருக்க காலம் வர, அந்த போஸ்டிங்ல இருக்க காலம் வர அந்த அந்த அவருக்குள்ள இந்த உச்ச நீதிமன்றத்துக்குள்ள அந்த இதெல்லாம் வந்து அனுபவிச்சுப்பாரு. இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தற்காலிக நீதிபதி. புரிஞ்சுச்சா? ஸோ இன்னொரு சொல்றேன், செயல் தலைமை நீதிபதின்றது ஒண்ணுமே இல்லை, செயல் தலைமை நீதிபதி. அப்போ தலைமை நீதிபதி சிஜேஐ அந்த போஸ்ட் வந்து 1+31ல அந்த 1 காலியாக இருக்கும்போது, பணிக்கு வராமல் இருக்கும்போது, தொடர்ந்து அலுவல்களை மேற்கொள்ள முடியாத போது குடியரசுத் தலைவரால் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால ஒருவர் வந்து செயல் தலைவரா நீதிபதியாக நியமிப்பாரு. இப்போ தற்காலிக நீதிபதி அப்படின்றத இங்க அடுத்த பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ இது 1, இது 2, இது 3. ஓகேவா, தற்காலிக நீதிபதி புரிஞ்சில? தற்காலிக நீதிபதி என்னன்னு? தற்காலிக நீதிபதி அப்படின்றப்ப நமக்கு வந்து போதிய அளவு கோரம் இல்லை, அந்த அமர்வு வந்து நடத்துறதுக்கு இல்லை அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க? தலைமை நீதிபதி உயர் நீதிமன்றத்துல நீதிபதிய அந்த உயர் நீதிமன்றங்களில் உள்ள தலைமை நீதிபதிட்ட கேட்டுட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட கூட வச்சுப்பார். ஓகேவா, ஸோ அதான் வந்து தற்காலிக நீதிபதி. ஓகே, அந்த இடம் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா இவங்க வந்து போயிடுவாங்க. அவ்வளவுதான். ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்னா என்ன? ஓய்வு பெற்ற நீதிபதி. ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 65 வயசுல அவருக்கு வந்து ஓய்வு இல்லையா, அப்போ ஒரு உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்லைன்னா உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியோ தற்காலிகமாக உச்ச நீதிமன்ற நீதியாக பணியாற்றுவதற்காக கேட்கப்படுறதுதான் ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக, ஓகேவா, எந்த நேரத்திலையும் இந்திய தலைமை நீதிபதி யார் கேட்க முடியும்? இந்திய தலைமை நீதிபதி தான் கேட்க முடியும். அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோ அல்லது உயர் நீதிமன்றத்தில் உள்ள ஓய்வு பெற்ற நீதிபதியோ ஸோ என்ன சொல்லலாம், இவர் வந்து நீதிபதியாக செயல்படுறதுக்கு கொஞ்ச நாள் கேட்கலாம். ஓகேவா, கொஞ்சம் தற்காலிக காலத்துக்கு. ஆனா எல்லாமே ஒரு நீதிபதியே இங்க உட்கார வைக்கிறோம் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட கூட தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க,
இதுவும் வந்து குடியரசுத் தலைவர் வந்துருவாரு. இங்கேயும் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட கூட தான் பண்ண முடியும். இங்கேயும் என்ன பண்ணலாம், ஒரு உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியோ உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியோ தற்காலிகமாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றுமாறு இந்திய தலைமை நீதிபதி கேட்டுக்கொள்ளலாம். ஆனா இது வந்து யாரு, அகைன் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட கூட தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈஸியா நாம வச்சுக்கலாம். ஸோ இவர் வந்து எல்லா சலுகைகளையும் அனுபவிப்பாரு. அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய எல்லா சலுகைகளையும் அனுபவிப்பாரு. ஆனா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக கருதப்பட மாட்டாரு. ஓகே. செயலாட்சி தத்துவ வரம்புகள் மற்றும் அதிகாரங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்றேன் காமனாட்டு. ஸோ அரசியலமைப்பு சட்டம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இடமா எதை ஃபிக்ஸ் பண்ணிருக்குன்னா டெல்லியை தான் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்துக்கு இடம் மாற்றம் நமக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டெல்லியை தான் இடமா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? டெல்லியில தான் நமக்கு வந்து உச்ச நீதிமன்றம் இருக்கும். ஸோ அதோடைய அமர்வு இருக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அமர்வு வந்து நமக்கு வேற எங்கேயா கூட நமக்கு வந்து இருந்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்திய தலைமை நீதிபதி சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதை முடிவு எடுத்துக்கலாம் எங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஆனா எல்லாமே குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோட கூட தான் முடிவெடுக்க முடியும். ஓகே. ஸோ இவங்களுடைய செயலாட்சி தத்துவ வரம்புகள் அல்லது அதிகாரங்கள். ஓகேவா? என்னென்ன வரம்புகள் மற்றும் அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு மிக விரிவான அதிகார வரம்பை வந்து கொடுத்துருக்குது. ஓகேவா? அது மிக விரிந்த மற்றும் பரந்த ஒரு அதிகார வரம்புகளை கொடுத்துருக்கு. நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல்முறையீட்டு, கடைசியா நம்ம வந்து யார்கிட்ட போய் நிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் நிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ரொம்ப முக்கியமானது. இது வந்து என்னவா செயல்படுது, அரசியலமைப்பின் பாதுகாவலராக வந்து செயல்படுது. ஓகேவா? அதே மாதிரி குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிற இடத்துலயும் இதுதான் இருக்கு. ஓகேவா? அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து எங்கே போகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கே போகலாம். ஓகேவா? ஸோ வேற என்னது, இது ஒரு அட்வைஸ் கொடுக்குற பாடியாகவும் ஒரு மேற்பார்வை பண்ற ஒரு பாடியாகவும் நமக்கு வந்து செயல்படுது. ஓகே ஓகே. ஸோ அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது, மேக்கிங் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்திய உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள மற்ற நீதிமன்றங்களை காட்டிலும் அதிக அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகேவா? ஓகே. இங்க என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்றப்ப ஒரு 5 இருக்கும். மூல வழக்கு விசாரணை அதிகாரம். ஓகேவா? மூல வழக்கு விசாரணை அதிகாரம். அதுக்கப்புறமா நீதி பேராணைகள் விசாரிக்கிறது, ரிட்டு நீதி பேராணைகள் பார்த்தோம் இல்லையா நம்ம, மேண்டமஸ், ஹேபியஸ் கார்பஸ். ஓகே. அடுத்து மேல்முறையீடு விசாரணை அதிகாரம். என்னது? மேல்முறையீடு, அப்பீல் பண்றது. அடுத்தது ஆலோசனை அதிகாரம், ஆல்ரெடி பார்த்துட்டோம், குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறது. ஆவணப்படுத்தும் நீதிமன்ற அதிகாரங்கள். ஓகேவா? ஸோ அப்புறம் வேற அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? 5+1 பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூல வழக்கு விசாரணை அப்படின்னா, ஸோ மெயினா இவங்க வந்து என்னதான் விசாரிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்வேறு பிரிவுகளுக்கு இடையே உள்ள சர்ச்சைகளை இதான் முடிவு பண்ணுது. ஃபர்ஸ்ட், மத்திய அரசு மற்றும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகள். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வெர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா யார் அந்த கேஸை வந்து யார் எடுத்துப்பாங்க? உச்ச நீதிமன்றம் தான் எடுத்துக்கும். ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அது ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், பல ஸ்டேட்டுகளா இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டேட்டா சம்பந்தப்பட்டா இருக்கலாம். ஒன்றிலே வந்து இந்தியா வர்சஸ் தமிழ்நாடு. ஓகேவா? இல்ல மத்திய அரசாங்கம் வர்சஸ் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அப்படி இருக்கலாம். மத்திய அரசாங்கம் வர்சஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா போன்ற மாநிலங்களின் அரசாங்கங்களா இருக்கலாம். அந்த கேஸ் நமக்கு யார்கிட்ட தான் போகும்? சுப்ரீம் கோர்ட்லாம் போகும். ஓகேவா? அதே மாதிரி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான தகராறுகள், தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் உள்ள பிரச்சனை யார் தான் தீர்த்து வைப்பாங்க? ஸ்டேட்டான கேஸ் எங்க தான் போகும்? சுப்ரீம் கோர்ட் தான் போகும். ஓகேவா? மத்திய அரசு மற்றும் மாநில அரசு, சில மாநில அரசுகள் இடையேயான தகராறுகள். ஓகேவா? ஸோ ஒரு பக்கம் மத்திய அரசு இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றது, மத்திய அரசோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ ஒரு விஷயத்துக்கு சார்பா நிக்கிறாங்க. ஆனா கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் வந்து எதிராக நிக்கிறாங்க. அப்படின்னாலும் அந்த கேஸ் நம்ம யாருக்கு தான் போவோம்? உச்ச நீதிமன்றம் தான் போவோம். அப்போ மாநிலங்கள் மத்திய சம்பந்தப்பட்ட கேஸ் வந்து யார் விசாரிப்பாங்க? இங்கதான் போவோம். அப்போ ஒரு மூல வழக்கா எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஸோ மெயினா இந்த கேஸ் தான் நாங்க வந்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மூல வழக்காட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம அங்கேயே போகலாம். புரிஞ்சா? சிம்பிளா சொல்ல போனா மத்திய மாநில இடையிலான கேஸ் எல்லாமே அங்க வந்து போகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு? இதுல வந்து கூட்டாட்சிக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிதானே, 2 மாநிலங்களுக்கு இடையில வர்றது,
மத்தியக்கும் மாநிலத்துக்கு இடையில வர்றது, ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசுடைய இன்னொரு மாநிலம் செய்யுது. அப்போ கூட்டாட்சி அப்படின்னா அந்த கூட்டாட்சிக்கு இடையேயான தகராறுகள் எல்லாமே இவங்களுடைய அசல் அதிகாரம், அதாவது மூல வழக்கு அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுல வருது. ஸோ வேற எந்த நீதிமன்றமும், ஓகேவா, அதாவது சுப்ரீம் கோர்ட் தவிர எந்த கோர்ட்டும் இந்த அதிகாரம் கிடையாது. ஒரு 2 மாநிலத்துக்கிட்ட சண்டை அப்படின்னா உயர் நீதிமன்றத்துல போக முடியுமா அப்படின்னு கேட்டா போக முடியாது. ஓகேவா, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா, அப்போ முதல் நிலையிலேயே இதை விசாரிக்கிற அதிகாரம் இங்கதான் இருக்குது. இப்போ சில கேஸ்லாம் முதல் நிலையில வந்து ஹைகோர்ட்ல போயிட்டு அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதுவும் வந்து முதல் நிலையிலேயே இங்கதான் இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீதி பேராணைகள் விசாரணை அதிகாரம். ஓகேவா, நீதி பேராணைகள் விசாரணை அதிகாரம். ஸோ என்னது ரிட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது ஆட்கொணர், கட்டளை, ஆவண கேட்பு, தடையுறுத்தும், தகுதி உணவு, நீதி பேராணைகள் ஞாபகம் இருக்குதா? ஸோ எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ்ல இன்னும் பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துட்டு வாங்க. ஸோ தொடர்ந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். அதில் என்ன சந்தேகங்கள் வந்தாலும் எப்பவும் எங்களுக்கு வந்து கேட்க மறக்காதீங்க. ஃபைன். ஸோ நீதி பேராணைகள் விசாரணை அதிகாரம் ஆர்டிகல் 32ல நமக்கு வந்து சொல்லிருக்க எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு பிரச்சனை வந்தா ஸ்ட்ரெயிட்டா நம்ம வந்து இங்க வந்துடலாம். ஓகேவா, ஆர்டிகல் 32வே ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு நீதி கேட்கறதுக்காக இருக்கிறதுதான். அப்போ குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கிறதாட்டு பாதுகாப்பு வழங்குறதாகவும் உச்ச நீதிமன்றத்தை நமக்கு அரசியலமைப்பு கொடுத்துருக்குது. அப்படிதானே? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறப்படும் போது ஸ்ட்ரெயிட்டா எங்க போயிடலாம், உச்ச நீதிமன்றத்துக்கே போயிடலாம். ஓகேவா, அதாவது இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற ஆட்கொணர்வோ அல்லது பார்த்தீங்கன்னா மேண்டமஸோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து வேற என்ன இருக்கும் நமக்கு, கோவரண்டாவோ செக்ரட்டரியோ, இது எல்லாமே இந்த ரிட்டுகளை வந்து வெளியிடுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா, உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்குது. ஆர்டிகல் 226ல 226 அதுல இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா, ஆகவே என்ன பண்ணலாம், சம்பந்தப்பட்ட அதாவது பாதிக்கப்பட்ட குடிமகன் வந்து நேரடியாவே குடிமகளோ நேரடியாவே என்ன பண்ணலாம், உச்ச நீதிமன்றத்துக்கே சொல்லலாம், போகலாம். மேல்முறையீட்டுல தான் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதாவது கீழ் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் போங்க, அங்க முடியலன்னா அங்க வாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம். ஓகே, அப்ப அங்க பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தருடைய ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படும் போது ஸ்ட்ரெயிட்டா உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நம்ம வந்து நாடலாம் அப்படின்ற நிலைமைக்கு உள்ளாகுது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வழக்கு இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா, மூல வழக்கு விசாரணையில ஒன் அண்ட் ஒன்லி உச்ச நீதிமன்றம் தான் அப்படின்ற மாதிரி இருந்து இதை வந்து நம்ம வேற எங்கேயும் கொண்டு போக முடியாது. அதாவது கூட்டாட்சி தத்துவத்துல பிரச்சனை வருது அப்படின்றப்ப, கூட்டாட்சிகள்ல தகராறு வருது அப்படின்றப்ப ஒன் அண்ட் ஒன்லி உச்ச நீதிமன்றம் தான். ஓகேவா, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒன் அண்ட் ஒன்லி உச்ச நீதிமன்றம் கிடையாது. உச்ச நீதிமன்றத்துக்கும் போகலாம் அப்படின்ற அளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இது இருக்குது. சேம் டைம் உயர் நீதிமன்றத்துக்கும் இதே தான். உயர் நீதிமன்றமும் இந்த நீதி பேராணைகளை வந்து வெளியிடலாம். ஓகேவா, உயர் நீதிமன்றமும் இந்த நீதி பேராணைகளை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உயர் நீதிமன்றம் வந்து இன்னும் இதுல வந்து விரிவா இருக்கும். உயர் நீதிமன்றம் வந்து வெறுமனே இதுக்கு மட்டும் ரிட் இல்லாம வேற நிறைய ரிட்டையும் வரலாம், அங்க பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்போ வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸாக்டா எப்படி வரும்னா, உச்ச நீதிமன்றத்துடைய ரிட் வெளியிடுற அந்த சுதந்திரத்தை விட உயர் நீதிமன்றத்துடைய ரிட் அதிகார வரம்பு, இந்த நீதி பேராண்மை விசாரணை அதிகார வரம்பு இருக்கு இல்லையா, அது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு அதிகமானது. அப்ப என்ன சொல்ற வரம்பாங்க, உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நீதி பேராண்மை விசாரணைய ஒன்லி எதுல மட்டும் தான் பண்ண முடியும், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா உயர் நீதிமன்றம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் பண்ணலாம், அது சார்ந்த மற்ற இதுலயும் வந்து ரிட் வந்து விடலாம். ஓகேவா, புரியுதா? அப்போ உச்ச நீதிமன்றம் வந்து ஒன்லி அப்படின்ற மாதிரி சுருங்குது. உச்ச நீதிமன்றத்துடைய இந்த ரிட் அதிகாரத்தை விட உயர் நீதிமன்றத்துடைய ரிட் அதிகாரம் வந்து என்ன சொல்றது, ரிட் வரம்பு வந்து பெருசு, அகலமானது, விரிவானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு ஈஸியான ஒரு கான்செப்ட் இருக்கலாம். ஸோ உச்சநீதிமன்றம் சும்மா எல்லாத்துக்குலாம் வராது, இதுக்கு நாங்கள் வரனா இதுக்கு மட்டும் வரும். ஓகேவா, இது வந்து ஒருத்தருடைய அடிப்படை உரிமை மீறப்படுது, ஓகே பண்றேன், ஆனா எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்க முடியாது. அப்போ உச்ச நீதிமன்றத்துக்கும் இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அவங்களுக்கும் இந்த அதிகாரம் இருக்கட்டும், ஆனா அவங்க வந்து இன்னும் நிறைய இதை வந்து டீல் பண்ணுவாங்க, நாங்க அதுக்கெல்லாம் வரல அப்படின்ற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ அடுத்தது மேல்முறையீடு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மூல வழக்கு பார்த்தோம், அப்புறம் வந்து இந்த நீதி பேராணைகள் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற மேல்முறையீடு விசாரணை அதிகாரம். ஓகேவா, மேல்முறையீடு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அப்பீல் பண்ணணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ உச்ச நீதிமன்றம் வந்து இந்தியாவில் உள்ள ஃபெடரல் நீதிமன்றத்தை மாத்தி தான் வந்தது, 1935ல உள்ளது இல்லையா.
அப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமாக, ஓகேவா, பிரிட்டிஷ் பிரிவி கவுன்சில் வந்து மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமாக செயல்படும். ஸோ அதே மாதிரிதான் நமக்கு வந்து நம்மளுடைய உச்ச நீதிமன்றமும் ஒரு மேல்முறையீட்டு இடமாகவும் செயல்படுது. ஓகேவா, அப்ப உங்க பாருங்க அடுத்த அதிகாரம் வந்து மேல்முறையீடு விசாரணை அதிகாரம். ஓகேவா, இங்க வந்து அதை என்ன சொல்றாங்க, இங்க கீழ் இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்களுடைய மேல் அவங்களுடைய தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை எல்லாம் விசாரிக்குது. ஓகேவா, ஸோ அப்ப தீர்ப்புகளுக்கு எதிரான அப்படின்னா உயர் நீதிமன்றத்துக்கு போறேன், எனக்கு நீதி கிடைக்கல, என்னுடைய தீர்ப்புக்கு நான் வந்து எதிராக இருக்கிறேன், தப்பான தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் இப்ப எங்க போகலாம், உச்ச நீதிமன்றத்துல போய் கேட்கலாம். ஓகேவா, அப்போ உயர் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை இல்ல வேற ஏதோ ஒரு கோர்ட்டு கொடுத்த ஒரு தீர்ப்புக்கு எதிராக நம்ம போயிட்டு வழக்கு போட முடியும் உச்ச நீதிமன்றத்துல. ஓகேவா, சோ விசாரிக்குது. ஓகேவா, சோ வந்து இது வந்து எல்லாத்தையும் பண்ணுமா அப்படின்னா ஒரு 4 வகையில என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் சில வந்து இருக்கு. ஓகேவா, சோ ஒரு பரந்த இது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு விஷயங்கள்ல மேல்முறையீடா, ஓகேவா, ஒண்ணு. அதுக்கப்புறம் சிவில் விஷயங்கள்ல, சிவில் சம்பந்தமான விவகாரங்கள்ல, ஓகேவா, சோ லோக்கல். அதுக்கப்புறம் வந்து குற்றவியல் விஷயங்கள்ல சிவில் கிரிமினல் ரெண்டுமே வந்துடும். ஓகேவா, சோ எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாமே உள்ள வந்துச்சு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு விடுப்பு, ஸ்பெஷல் லீவ், அதுலயும் வந்து அதுல உள்ளது எல்லாமே நமக்கு மேல்முறையீடுல உள்ள வந்துடும். ஓகேவா, ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கான்ஸ்டிடியூஷன் விவகாரங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் விவகாரங்கள்ல நமக்கு வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதுல வந்து எப்படி இதுல வந்து நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போது உயர் நீதிமன்றம் வந்து சான்று அளிக்குது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்கலாம். ஏன் நமக்கு வந்து இங்க கான்ஸ்டிடியூஷன் பிரச்சனையா கடைசியா நமக்கு இங்க வர வருது, ஏன்னா இந்த அரசியலமைப்பினுடைய பாதுகாவலனே யாரு, உச்ச நீதிமன்றம் தான். அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு எப்படி பாதுகாவலாம் இருக்கோ அதே மாதிரி அரசியலமைப்பின் பாதுகாவலாகவும் இது வந்து செயல்படுது. ஓகேவா, அப்போ உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் இது செயல்படுவது போது கரெக்டான விளக்கமும் நமக்கு வந்து தேவைப்படுது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ அரசியலமைப்பு விவகாரங்கள், சிவில் வழக்குகள். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சோ ரூபாய் 20,000க்கு கம்மியா உள்ளது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே முடிஞ்சிடும். அதுக்கு அதிகமா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து எங்க வரும்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை நம்ம வந்து நாட முடியும். ஓகேவா, சோ முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ நாட் சோ இம்பார்ட்டன்ட், இவ்வளவு டீப்பாக நமக்கு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது இப்படி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பண வரம்பு 1972 வந்து நமக்கு நீக்கமும் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது 20,000 ரூபாய் வரை இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அரசியலமைப்பு 20,000 ரூபாய்க்கு அதிகமா உள்ள கேஸ் மட்டும் நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, இல்லைன்னா அங்கேயே முடிச்சிருங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா 30th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது நமக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகத்துக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. ஸோ படிக்க வேண்டிய தேவையில்லை, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது குற்றவியல் விவகாரங்கள். குற்றவியல்னா கிரிமினல் கேஸ். ஓகே, இந்த இதுல ஒன்லே வந்து மரண தண்டனை விதிக்கிறாங்க. ஒரு குற்றவியல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை அளவுக்கு போயிருச்சு. ஓகேவா, சிவில்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனோட முடிஞ்சு போயிடும், பெரிய லெவலில் நமக்கு வந்து தண்டனை எல்லாம் வராது. ஸோ கிரிமினல் கேஸ் தான் கண்டிப்பா வந்து பெரிய லெவலில் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை உட்பட வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்ல நமக்கு வந்து இங்க மேல்முறையீடு செய்யலாம். ஓகேவா, ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல்முறையீடு விசாரணை அதிகாரம் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை அதிகாரம். ஸோ ஆலோசனை அதிகாரம் ஆல்ரெடி பார்த்தோம், 143 அப்படின்றது. ஸோ ஆலோசனை அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய கருத்தை குடியரசுத் தலைவருக்கு கேட்கறதுக்கு அதிகாரம். ஓகேவா, சோ வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து சட்டம் அல்லது பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களா இருக்கலாம். ஓகே, சோ இது வந்து யாருக்கு, குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை அளிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு. ஒண்ணு வந்து சட்டம் அல்லது பொது முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் இருக்கலாம், இல்லைன்னா அரசியலமைப்பு ஏற்றுவதற்கு முன்னாடி உள்ள, ஓகேவா, நம்ம அரசியலமைப்பு ஏற்றுவதற்கு முன்னாடியே நமக்கு வந்து நிறைய சட்டங்கள் இருந்துச்சு இல்லையா, அந்த சட்டத்துக்கு கூட உள்ள உடன்படிக்கைகள் தொடர்பா ஏதோ இருக்குது, அதுல எனக்கு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னாலும் கேட்கலாம். இந்த ரெண்டு விஷயம் தான். ஓகேவா, ஒண்ணு வந்து என்னது, சட்டம் அல்லது பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு கேள்விக்கும் வந்து குடியரசுத் தலைவர் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஆனா அதுக்கு வந்து பவுண்ட் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, அது கட்டுப்படணும்ன்ற கட்டாயம் கிடையாது. ஆலோசனை அவ்வளவுதான், கேட்டுக்கலாம், அவங்க சொல்லலாம், இவர் கேட்கலாம், கேட்காம போகலாம், அப்படிதானே. அதே மாதிரி அரசியலமைப்புக்கு முந்தைய ஒப்பந்தம் அல்லது உடன்படிக்கை
இல்ல ஏதோ ஒரு ட்ரீட் ஏதோ போட்டிருக்காங்க, அது ஏதோ வந்து சர்ச்சை வருது அப்படின்னா நமக்கு வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுல பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, சட்டம் மற்றும் பொது முக்கியத்துவத்துல வந்து உச்சநீதிமன்றம் இவருக்கு அட்வைஸ் பண்ணுது இல்லையா, குடியரசுத் தலைவருக்கு, அதை அவர் வந்து கேட்கலாம், மறுக்கலாம். ஓகேவா? அவர் வந்து ஒண்ணுல ஏத்துக்கலாம், இல்ல மறுக்க கூட நம்ம நம்ம வந்து செய்யலாம். அதுக்கு கட்டுப்படணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ஒன்லயும் அதே மாதிரி தான். ரெண்டுமே அவரை வந்து கட்டுப்படுத்தாது எந்த எந்த விஷயத்திலையும். ஓகேவா? ஜஸ்ட் அறிவுரை மட்டும்தான். இது வந்து நீதித்துறையுடைய தீர்ப்பு கிடையாது. இப்ப எனக்கு இது வந்து தெரியல, இதை வந்து விளக்கம் கொடுங்க, விளக்கம் மட்டும் தான் கொடுக்கணும், அட்வைஸ் மட்டும் தான். இல்ல இல்ல இது இப்படிதான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அது தீர்ப்பு மாதிரிலாம் ஆகிடாது. இவர் வந்து அதையே ஃபாலோ பண்ணும் அப்படின்ற கட்டாயமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்தது ஆவணப்படுத்தும் நீதிமன்ற அதிகாரங்கள். ஸோ இது என்ன சார், இது ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியானது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள், நடவடிக்கைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? ஸோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம் எல்லாமே. ஸோ பதிவு நீதிமன்றமாக, ஓகேவா, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அதிகாரங்கள் உண்டு. ஒண்ணு வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, நடவடிக்கை, செயல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்திருப்பீங்க, இந்த கேஸ்ல வந்து இப்படி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம வந்து தீண்டாமை பற்றி எங்கேயுமே இருக்காது. ஆனா தீண்டாமை பற்றி இந்த பம்பாய் வெர்சஸ் இந்த கேஸ்ல வந்து பம்பாய் ஹைகோர்ட் வந்து இப்படி ஒரு இதை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து எல்லாமே நமக்கு வந்து பேசப்படுற ஒவ்வொன்றுமே முக்கியமானது. அதை எல்லாமே நம்ம வந்து ஆவணப்படுத்தி வைக்கிறோம். ஓகேவா? அப்போ உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள், நடவடிக்கைகள், தீர்ப்பு மட்டும் இல்லை, நடவடிக்கைகள், செயல்கள், ஓகேவா? ஸோ எல்லாமே சாட்சியத்திற்காக இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து யூஸ் பண்றதுக்காக பதிவு செய்யப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்ட முன்மாதிரியாகவும் ஒரு சட்ட குறிப்பாகவுமே அங்கீகரிக்கப்படுது. ஓகேவா? அதுல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பின்னாடி ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி உச்சநீதிமன்றம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இப்படி சொல்லியிருக்குது, இதுக்கு மீனிங் என்னன்னு தெரியல போது உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது, அதுக்கப்புறம் மாத்துறது அது வேற. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரிஞ்சு இல்லையா? உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் நடவடிக்கைகள் போன்றவை பதிவு செய்யப்பட்டு ஆவணப்படுத்தப்படுகின்றன. எதுக்காக? உயர்நீதிமன்ற வழக்குகளின் விசாரணையின் போது அவை சட்ட ஆவணங்களாக முன்வைக்கப்படுகின்றன. அவற்றின் மீது எந்த ஒரு நீதிமன்றமும் கேள்வி எழுப்ப முடியாது. ஓகேவா? ஒரு சட்ட ஆவணம் மாதிரி அது வந்து ஆயிரும். ஓகேவா? ஸோ பின்னாடி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏதாவது தீர்ப்புகள், ஏதாவது விஷயங்கள் வந்து பேசிக்கலாம். ஓகே, அதை வந்து எங்கேயுமே கேள்வி எழுப்ப முடியாது. அடுத்தது செகண்ட் ஒன்று என்னன்னு பாருங்க, நீதிமன்ற ஆவணப்படுத்த அதிகாரங்கள்ல நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்காக சாதாரண சிறை தண்டனையோ இல்லது 2000 வரை அபராதமோ இல்ல ரெண்டுமே சேர்ந்து கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீதிமன்றத்தை அவமதிப்பதற்காக 6 மாசம் வரை. ஓகேவா? சாதாரண சிறை தண்டனை அப்படின்றது 6 மாசம் ஜெயில், 6 months. 6 months ஜெயில், இல்லைன்னா 2000 ரூபாய் ஃபைன், இல்லைன்னா ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா எல்லா உயர் நீதிமன்றங்களும், எல்லா நீதிமன்றங்களும், இது வந்து உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்ல, எந்த ஒரு நீதிமன்றங்களை அவமானப்படுத்தினாலும், அதாவது அந்த அவமதிப்பு பண்ணாலும் அதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து இந்த வகையான இதை பண்ணலாம். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா 2 விதத்துல இருக்கலாம். ஒன்னு வந்து சிவில் வழக்குகள் அவமதிக்கிறதா இருக்கலாம், இல்ல வந்து குற்றவியல் இதை வந்து அவமதிப்பாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி ஒரு செயலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை அவதூறாகவோ இல்லைன்னா வந்து குறைக்கிற வேலையை வந்து பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வந்து நாளுக்கு நாள் வந்து நீதிமன்றத்துக்கு மேல நம்பிக்கையில்லா தன்மையை வந்து உருவாக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வேற எந்த விஷயத்துலயுமே வேற யாரும் உள்ள தலையீடு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆகும் இல்லையா? நீதிமன்றம் நமக்கு வந்து சுதந்திரமா செயல்படுது அப்படின்னு நம்ம நம்புவோம். ஓகேவா? ஸோ அப்படிதான் நமக்கு கான்ஸ்டியூஷன் படி. ஸோ இதுல இவங்க வேற யாரை கருத்து சொல்லும் போது, அதை விமர்சிக்கும் போது, வேற உள்ள கொண்டு சொருகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வேற ஒரு இதை நோக்கி கூட்டிட்டு போகும் இல்லையா? ஸோ இப்போ நீதிமன்றம் கடைசியா நடுவர் தீர்ப்பை இறுதியானது உறுதியான்ற மாதிரி உள்ள கான்செப்டுக்காக தான். ஃபைன். ஓகே, வேற என்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு குடியரசுத் தலைவருடைய தேர்தலோ இல்ல வந்து துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலையோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா யார் வந்து ஃபைனல் பண்ணுவாங்க? யார் தான் ஃபைனல் பண்ணுவாங்கன்னா உச்ச நீதிமன்றம் தான் வந்து ஃபைனல் பண்ணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பார்த்தோம். தேர்தல் ஆணையத்துக்கு அங்க எந்த வேலையும் இல்லை. ஓகே, ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தீர்மானிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தான் நமக்கு வந்து உச்சநீதிமன்றம் தான் ஃபைனல் பண்ணி விடும். ஓகே, அப்புறம் இதே போல வேற என்ன நமக்கு வந்து முக்கியமான நிர்வாகிகள்லாம் இருக்காங்கன்னா யூபிஎஸ்சி உடைய சேர்மன், யூபிஎஸ்சி உடைய உறுப்பினர்கள்,
இவங்களுடைய நடத்தையை விசாரிக்கக்கூடிய அதிகாரமும் யார்ட்டா இருக்குது? உச்ச நீதிமன்றத்தில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு உயர் நீதிமன்றமோ வேற யாரும் கேள்வி கேட்க முடியாது. உச்ச நீதிமன்றம் தான். ஓகேவா? இவங்க ஹை போஸ்ட். இவங்க தான் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இவங்க பணி நீக்கம் பண்ணலாம் அப்படின்ற இதுக்காக பரிந்துரை செய்யலாம். அதே மாதிரி தன்னுடைய தீர்ப்புகளை மறுசீராய்வு செய்வதற்கான அதிகாரம், மறுசீராய்வு. ஓகேவா? பின்னாடி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ மறுசீராய்வு, சொந்த தீர்ப்புகளை மறுசீராய்வு பண்றதுக்கு அதிகாரம் வந்து இருக்குது. ஓகேவா? அது வந்து தன்னுடைய முந்தைய முடிவுக்கு கட்டுப்படாது. ஓகேவா? நீதி அல்லது சமூக நலன் கருதி அதிலிருந்து விலகலாம். முன்னாடி ஒரு தீர்ப்பே சொல்லிட்டாங்க, அதை மறுபரிசீலனை செய்து இல்ல இது வந்து ஏதோ சின்ன தவறு இருக்குது, நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம்னா கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? உதாரணமாட்டு ஒரு எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம் உங்களுக்கு ஞாபகம் வருது? ஓகேவா? இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது? நம்ம ஏன் கேட்கறேன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருக்கோம், அதனால கேட்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது? எனிபடி? ஓகே. ஸோ கேசவனந்த பாரதி கேஸ் 1973 வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கோலக்நாத் கேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கோலக்நாத் கேஸ், அந்த கோலக்நாத் கேஸ்ல சொன்ன விஷயத்த கேசவனந்த கேஸ்ல வந்து மாற்றி சொல்லிருப்பாங்க. கோலக்நாத் கேஸ் 1967 வரும் இல்லையா? ஓகே, 1967 வரும். இது வந்து நமக்கு 1972-3 அந்த டைம்ல வரும். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ என்ன சொல்லிருப்பாங்கன்னா அதுல வந்து அடிப்படை உரிமைகளை வந்து குறைக்கிறதுக்கோ, அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை குறைக்கிறதுக்கோ கட்டுப்படுத்துவதற்கோ இந்திய நாடாளுமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா நமக்கு வந்து மாத்திருப்பாங்களா? மாத்திருப்பாங்க. அப்படிதானே? ஸோ என்ன சொல்லிருப்பாங்க, பண்ணிக்கலாம், ஆனா அடிப்படை கட்டமைப்பை வந்து மாத்தாம நீங்க வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. புரியுதா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதான். ஓகே. அப்ப தன்னுடைய தீர்ப்புகளை மறுசீராய்வு செய்வதற்கான அதிகாரம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இதான். ஸோ கோலக்நாத் கேஸ்ல வந்து ரொம்ப நான் சொன்னா நான் கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எல்லாம் வந்து கோலக்நாத் கேஸ் மென்ஷன் பண்ணாம சொல்லிருப்பேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அடிப்படை உரிமைகளை குறைக்கிறதுக்கோ மாத்துறதுக்கோ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கேசவனந்த பாரதி கேஸ்ல அதையே மாத்திருப்பாங்க. இல்ல அடிப்படை கட்டமைப்புகள் மட்டும் மாறாம பேசிக் ஸ்ட்ரக்சரை மாத்தாம நீங்க என்னெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான இதுக்கு போயிருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து ஆர்டிகல் 360 யூஸ் பண்ணி பெரிய லெவலில் சட்டத்திட்டங்கள்லாம் பண்ணணும், அந்த அளவுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அடுத்தது, ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு மேல் முறையீட்டிற்காகவோ இடமாற்றத்திற்காகவோ வழக்குகளை மாற்றலாம். ஓகேவா? ஒரு உயர் நீதிமன்றத்திலிருந்து மற்றொரு உயர் நீதிமன்றத்திற்கு ஒன்ல வந்து அப்பீல் பண்ற அந்த இடத்துக்காகவோ இல்லைன்னா வந்து ஒரு இடமாற்றத்துக்காக இங்க வந்து விசாரிச்சு சரியிருக்காது இங்க விசாரிப்போம் அப்படின்றதுக்காகவும் இதுவும் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய இதர அதிகாரங்கள். ஓகே, அப்போ இது அதே மாதிரி இதனுடைய சட்டம் வந்து இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு சட்டம் போடுது அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் அது வந்து கட்டுப்படுத்தும். ஓகேவா? ஸோ அவங்க கொண்டு வர்றது எல்லா நீதிமன்றங்களுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி, அது உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னு கிடையாது. ஓகே, அதே மாதிரி நாட்டில் உள்ள எல்லா நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் என்னன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ட்ரிபுனல்ஸ் அதையும் இது வந்து கட்டுப்படுத்தும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இது வந்து பரவி இருக்கிறது. உச்ச நீதிமன்றம் பார்க்கலாம். எப்போ ஆரம்பிக்கிறாங்க? ஜனவரி 28, 1950. ஓகேவா? ஸோ ஏற்கனவே நல்லா தெரிஞ்சவங்க கண்ணை மூடிட்டு கேளுங்க, தெரியாதவங்க ஸ்கிரீனை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜனவரி 28, நான் கொஸ்டின் கேட்க ஆன்சர் பண்ண முடியாம பாருங்க. எப்போ உச்ச நீதிமன்றம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம்? ஜனவரி 28, 1950. எதை பேஸ் பண்ணி வந்துச்சு இது? 1935 இந்திய அரசாங்க சட்டத்துல பெடரல் கோட் கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு மாற்றாதான் ஜனவரி 28, 1950 நமக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. எந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விதி 124 இருந்து 147 வரை சொல்லிருக்காங்க. ஓகே, இதான் வந்து இந்திய நீதித்துறையுடைய உயர்ந்த அமைப்பு. 1950 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 நீதிபதிகள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல 10 ஆனாங்க, அப்புறம் 25 ஆனாங்க. ஓகேவா? 1986 25 இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 90 அந்த டைம்ல வந்து 30 ஆயிருக்கும். இல்ல 2000 வந்துடும். ஆமா, அந்த டைம்ல 30 ஆயிருக்கும். லாஸ்ட்ல 2019 34 ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ நான் நமக்கு இந்த ரெண்டும் முக்கியம். ஸ்டார்டிங்ல 8 இருந்தாங்க, இப்போ 34 இருக்காங்க. அது மட்டும் தேவை. எப்படி நியமனம் பண்றாங்க? ஓகேவா? நியமனம் பண்ணும்போது நீதிபதியுடன் குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணணும். உச்ச நீதிமன்ற நீதிபதி கூட கலந்தாலோசித்து அப்படின்னு வரும்போது ஒரு 4 கேஸ் வருது, இடையில என்ஜாக்கம் வருது, கடைசியா வந்து கொலிஜியம் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தகுதிகள் என்ன இருக்கணும்?
இந்திய குடிமகனாக்கணும் காமன். ஒன்லி 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் ஜட்ஜா இருந்திருக்கணும், ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும், இல்ல ஹைகோர்ட்ல 10 வருஷம் என்ன இருந்திருக்கணும், வழக்கறிஞராக இருந்திருக்கணும். அப்படி இல்லையா குடியரசுத் தலைவர் பார்வையில இவர் ஒரு சிறப்பானவர் அப்படின்னு இருக்கணும். ஸோ எந்த குறைஞ்சபட்ச வயதுமே இல்லை. இந்த தான் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு வயசுக்குள்ள இருக்கணும், இதெல்லாம் நமக்கு இல்லை. பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் கொடுப்பாங்க. பதவி காலம் வந்து நமக்கு ஒன்லி அவர் வந்து ஓய்வு பெறவர 65 வயசு வரை இருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ராஜினாமா பண்றவரை, ராஜினாமா பண்ணணும்னா கடிதத்தை யார்ட்டு கொடுக்கணும், குடியரசுத் தலைவர்கிட்ட. இல்ல பதவி நீக்கம் பண்ணணும். ஸோ பதவி நீக்கம் பண்றதுக்கான முறைமைகளை பார்த்தோம். கரெக்டா? ஸோ 2 காரணத்தால மட்டும் தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். ஒன்னு தவறான நடத்தை, இன்னொன்று வந்து இயலாமை. செயல் தலைமை நீதிபதி. அப்ப தலைமை நீதிபதி பதவி காலியா இருந்தாலோ, பணிக்கு வரலனாலோ, தன்னுடைய அலுவல்களை மேற்கொள்ள முடியல அப்படின்னாலோ ஒருத்தரை வந்து அப்பாயின் பண்ணுவாரு. யார் அப்பாயின் பண்ணுவாங்க? குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவாரு. குடியரசுத் தலைவர் யாரை பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல ஒருத்தரை தான் பிடிச்சி வைப்பாரு. தற்காலிக நீதிபதி அப்படின்றப்ப நமக்கு வந்து இப்போ இந்த 1+33 இருக்காங்க இல்லையா, 34 பேர். அதுல 33 பேர்ல யாரோ இல்ல, அந்த டைம்ல வந்து உயர் நீதிமன்ற நீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள்ல யாராவது ஒருத்தர் வந்து கூட்டுப்பாங்க. ஓகேவா? அத யாரு, இந்த நம்ம இந்திய தலைமை நீதிபதி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய சொல்லிட்டு தான் எடுத்துக்கணும். எடுக்கும்போது லாஸ்டா ஃபைனல் பண்றது குடியரசுத் தலைவர் வந்து அதை வந்து டிசைட் பண்ணுவாரு. ஓகேவா? ஓய்வு பெற்ற நீதிபதி அப்படின்றப்ப இதுவும் அதே மாதிரிதான். உச்ச நீதிமன்றத்துல வந்து ஆள் தேவைப்படும் போது ஓய்வு பெற்ற நீதிபதியை வந்து அப்பாயின் பண்ணிப்பாங்க கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக. ஸோ என்னென்ன செயலாசித்துவ அல்லது அதிகாரங்கள் எல்லாம் வரம்புகள் அப்படின்னா மூல வழக்கு விசாரணை இதெல்லாம் பார்த்தோம், நீதி பேராணை அதிகாரம் பார்த்தோம், மேல்முறையீடு விசாரணை அதிகாரம் பார்த்தோம், ஆலோசனை அதிகாரம் பார்த்தோம். ஆலோசனை 2 முக்கியமானது. ஒன்று வந்து சட்டம் மற்றும் பொது முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள், அப்புறம் அரசியலமைப்பை ஏற்றுவதற்கு அரசியலமைப்பு வரதுக்கு முன்னாடி உள்ள உடன்படிக்கைகள்ல இல்ல வந்து அங்க சட்டத்துல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்றப்ப. ஓகேவா? அடுத்தது ஆவணப்படுத்தும் நீதிமன்ற இது. ஸோ 2 ஒன்று வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்புகள் நடவடிக்கைகள் எல்லாரும் வந்து பதிவு பண்றோம். ஏன்னா பின்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிளா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீதிமன்ற அவமதிப்பு. ஓகே, வேற என்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் முக்கியமானது மறுசீராய்வு பார்த்தோம் இல்லையா. மீதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சதுதான். ஓகேவா? ஸோ இதுதான், இதை பார்த்துட்டு இருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் ஃபுல்லா பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உயர் நீதிமன்றம். உச்ச நீதிமன்றத்தில் ஏதாவது டவுட் இருக்குதா? ஓகே, அது புரிஞ்சா இதுவும் புரிஞ்ச மாதிரி தான். ஓகேவா? ஸோ உயர் நீதிமன்றம் பார்க்கும்போது இந்தியாவில் முதன் முறையாட்டு எங்கெல்லாம் உயர் நீதிமன்றங்கள் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்ல உயர் நீதிமன்றங்கள் நமக்கு இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் வந்து எங்கெல்லாம் வந்து ஆட்சி பண்ணி எந்த இடத்தெல்லாம் கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்களோ அங்கதான் உயர் நீதிமன்றம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்போ ஆரம்பிக்கிறோம்னா 1862 1862 தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையாக நமக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. கொல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உயர் நீதிமன்றங்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1862 முதல் முறையா நமக்கு வந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மூணு இடத்துலயுமே சேம் டைம்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ நமக்கு இருந்த பெரிய மாகாணங்கள் இங்கதான் அவங்களுடைய ராஜ்யம் வந்து வலிமையா கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்தியா ஃபுல்லா அப்படியே பரவுவாங்க. ஸோ இப்போ மெட்ராஸ்னா இப்ப இருக்க மெட்ராஸ் வந்துடுறாங்க. ஓகேவா? ஸோ பெரிய பகுதி மெட்ராஸ் மாகாணம்ன்றது. ஓகே, இந்திய ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த நீதித்துறையில உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு கீழே ஆனால் துணை நீதிமன்றத்துக்கு மேல அப்படின்ற மாதிரி செயல்படுது. ஓகேவா? ஸோ மாநிலத்தின் நீதித்துறை தான் அந்த உயர் நீதிமன்றம் மற்றும் துணை நீதிமன்றம் அப்படின்ற படிநிலைகள்ல வந்து இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய நீதித்துறை நிர்வாகத்துல உயர் பதவி வந்து இந்த உயர் நீதிமன்றம் தான் வைக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் இல்லையா, ஸோ வேற ஒன்றும் இல்லை, ஒரு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தான் நீதித்துறை அமைப்புல பெரிய அமைப்பு அப்படின்றது தான். 1862 வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய இடங்கள்ல நமக்கு வந்து உயர் நீதிமன்றங்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்பதான் நமக்கு வந்து உயர் நீதிமன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து இந்தியாவில் ஆரம்பிக்குது. 1866 அலகாபாத்ல வந்து 4வது அமைப்பாங்க. ஓகேவா? ஸோ 1800 இது லாஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க, ஃபைன், அது தனியாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ 1868 வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத். ஸோ அலகாபாத்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4வது அப்படிதானே. ஸோ இந்த 3மே சேர்த்து ஃபர்ஸ்ட் அது வந்து அலகாபாத்ல வந்து உருவாக்குறாங்க. ஸோ காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாகாணத்திற்கும் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்தை வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? லாஸ்ட்ல வந்து காலப்போக்கில் இந்த 1950 நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள்ல பிரிக்கப்படும் போது எங்கெங்க உயர் நீதிமன்றங்கள் இருக்கோ அந்தந்த மாநிலத்துக்கான உயர் நீதிமன்றங்கள் அது வந்து மாறிடுது. இப்ப நமக்கு வந்து கிட்டத்தட்ட 25 உயர் நீதிமன்றங்கள் இருக்குது. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு உயர் நீதிமன்றமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான் 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல வந்து ஒண்ணு கொண்டு வராங்க 1956ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் அமைத்திட வழிவகைய இந்த 7வது அரசியலமைப்பு 1956 நமக்கு வந்து பண்ணி தருது. ஓகேவா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றம் அமைத்திட வழிவகை ஏற்படுத்துறது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டின், அதே மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் இருக்கலாம் அப்படின்றத எந்த அம்னு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, யூடியூப்ல பார்த்துருக்கவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1956ல 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுவும் முக்கியமானது. அது யூனியன் பிரதேசமாகவும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்கத்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபருக்கும் சேர்த்துருக்கும். ஓகே, அந்த மேற்கு வங்காளத்துக்கும் சேர்த்துருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து. ஓகேவா? லட்சத்தீவுக்கும் கேரளாவுக்கும் சேர்த்து தான் கேரளா உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாம்பேயோடது பெத்ரா நாகர்கவேலி எல்லாம் சேர்த்து நம்ம வந்துடும். டாமன் இடையூ எல்லாம் சேர்த்து தான் வந்து பம்பாய் உயர்நீதிமன்றம், மகாராஷ்டிராலாம் சேர்த்து வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து சேர்ந்து தான் இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ நமக்கு நாட்டில் 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. அதுல வந்து 3 உயர்நீதிமன்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட அதிகார வரம்பு இருக்குது. ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் கூட. அதே மாதிரி நமக்கு மொத்தம் இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசங்கள்ல, ஓகேவா, 8 யூனியன் பிரதேசங்கள்ல நமக்கு டெல்லிக்கு மட்டும்தான் தனி உயர்நீதிமன்றம் இருக்குது. ஓகேவா? இப்போ ஜம்மு காஷ்மீர் முன்னாடி இருக்கும்போது பிரச்சனை இல்லை, ஒரு உயர்நீதிமன்றம் இருந்துச்சு. இப்போ ஜம்மு காஷ்மீர் லடாக் ரெண்டும் வந்து தனியா பிரிஞ்சிச்சு. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சேர்த்தே ஒரே உயர்நீதிமன்றம் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, இதை பற்றி நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அனைத்து 25 உயர்நீதிமன்றங்களும் இப்போ நமக்கு இங்க இருக்குது. ஓகே, இப்போ எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குது? 25 உயர்நீதிமன்றங்கள். ஸோ இப்போ உயர்நீதிமன்றங்கள் நமக்கு எந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க? இது வந்து ஒரு மாநிலத்துடைய உயர்ந்த நீதி அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா மாநில அரசாங்கம் வர்றதே பார்ட் 6ல தான் நமக்கு வந்து வரும் இல்லையா? அப்போ பார்ட் 6ல நமக்கு வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. விதி 214 முதல் 231 முடிய நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து எப்படி 123 ஞாபகம் வச்சுக்கோங்க, குடியரசுத் தலைவருடைய ஆர்டினன்ஸ். 124 வந்து உச்ச நீதிமன்றம். 213 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருடைய ஆர்டினன்ஸ், அவசர சட்டம். 214 உயர் நீதிமன்றம். ஓகேவா? ஸோ மாநில நீதித்துறையினுடைய உயர்ந்த அமைப்பு. தற்போது இந்தியாவில் 25 உயர் நீதிமன்றங்கள் நமக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஆகவே நம்ம பார்க்க போறது எல்லாமே ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த விஷயங்கள். நியமனம் யார் நியமிப்பாங்க? நீதிபதிகள் நியமனம். ஓகேவா? ஸோ நியமனம் அப்படின்றது பக்கத்துல நீதிபதிகள் போட்டுக்கோங்க. ஸோ தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஸோ நியமிக்கப்படும் போது இந்திய தலைமை நீதிபதி மற்றும் மாநில ஆளுநருடன் கலந்து ஆலோசித்து, ஓகேவா, இந்திய தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்து ஆலோசித்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி, குடியரசுத் தலைவர். ஓகே, இப்போ இங்க எங்கேயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வலிமை சொல்ல, ஸ்ட்ரக்சர் சொல்ல, இத்தனை பேர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எதுவுமே சொல்லப்படல. ஓகேவா? ஸோ ஃபைன். அப்ப நமக்கு வந்து ஒரு தலைமை நீதிபதி இருப்பாரு. அந்த தலைமை நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா அது மாநிலத்துக்கு ஏற்ப மாறுபடும். ஸோ தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. நீதிபதிகள்னாலே இவர் தான் நியமிப்பாரு. ஆனா நியமிக்கப்படும் போது மாநில ஆளுநருடனும் இந்திய தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்து நியமிக்கப்படணும். இது யார? தலைமை நீதிபதியை. ஓகே, இப்போ நீதிபதிகள், பிற நீதிபதிகள் நியமிக்கும் போது பிற நீதிபதிகள் இதுவும் வந்து நீதிபதிகளாலே, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், என்ன நீதிபதிகளாலும் யார் தான்? குடியரசுத் தலைவர் தான். ஸோ குடியரசுத் தலைவர் தான் இங்கே நியமனம் பண்ணுவாரு. இந்திய தலைமை நீதிபதி மற்றும் 2 மூத்த நீதிபதிகள். ஓகே, இது வந்து எங்க? உச்ச நீதிமன்றத்துல. இங்க அந்த மாநில உயர் நீதிமன்றத்தை தலைமை நீதிபதி இருப்பார்களே ஆல்ரெடி, அவரு இவங்கள்ட்ட கலந்தாலோசித்து தான் நியமிப்பாரு. ஓகேவா? யாரெல்லாம்? ஒன்னு வந்து இந்திய தலைமை நீதிபதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துவாரு. இது போக 2 மூத்த நீதிபதிகள். ஓகேவா? ஸோ இவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து தான் கூடவே அந்த எந்த உயர் நீதிமன்றத்துல நீதிபதி நியமிக்கிறாங்களோ அந்த நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியையும் கலந்து ஆலோசித்து தான் நமக்கு வந்து நியமனம் செய்வாங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும். ஓகேவா? இந்திய குடிமகனாக இருக்கணும்.
இந்திய ஆட்சி பகுதியில குறைந்தது. ஸோ அது காமனானது. அடுத்த பாயிண்ட் தான் முக்கியமானது. அப்படியே நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன பார்த்தோம்? உயர் நீதிமன்றத்துல 5 வருஷமா ஜட்ஜா இருந்திருக்கணும், இல்ல உயர் நீதிமன்றத்துல 10 வருஷம் வழக்கறிஞரா இருந்திருக்கணும் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா? இல்ல குடியரசுத் தலைவர் பார்வையில சிறப்பான ஒரு ஆளா இருந்திருக்கணும். ஓகேவா? சிறப்பான சட்ட நிபுணரா இருந்திருக்கணும். அதே மாதிரி இங்க பாருங்க, உயர் நீதிமன்றத்துல நீங்க நீதிபதி ஆகணும்னா 10 ஆண்டுகளாவது நீதித்துறை பணியாளராக இருந்திருக்க வேண்டும். ஓகேவா? இல்லைன்னா குறைந்தது 10 ஆண்டுகள் வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருந்திருக்கணும். ஓகேவா? 2ல 1. ஓகே. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 10 வருடங்கள் இந்தியன் டெரிட்டரிக்குள்ள, ஓகேவா, அதாவது இந்தியாவில் நீதித்துறை பதவியில வந்து இருந்திருக்கணும். இல்லைன்னா உயர் நீதிமன்றத்துல 10 வருஷம் வழக்கறிஞரா இருந்திருக்கணும். அப்படி இருந்தா அவர் வந்து என்னவா இங்க நீதிபதியா ஆகிறதுக்கு தகுதி உடையவர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு குறைந்தபட்ச வயசும் இங்க வந்து இல்லை. எப்பனாலும் நமக்கு வந்து ஆகிக்கலாம். இந்த கண்டிஷன் அவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே போதுமானது, அவர் நீதிபதியா ஆகலாம். ஓகேவா? இப்ப உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியாட்டு வந்து நியமிக்கும் போது குடியரசுத் தலைவருடைய பார்வையில சிறப்பு வாய்ந்த சட்ட நிபுணராக நியமிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனா இங்க அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. ஓகேவா? சோ பதவி பிரமாணம் யாரு பண்ணுவாங்க? நியமிக்கிறது ஓகே, பதவி பிரமாணம் பண்றது ஆளுநருக்கு முன்பாக தான் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ரொம்ப முக்கியமானது, ஆளுநருக்கு முன்பாக தான் பதவி பிரமாணம். சோ இவங்களுடைய பதவி காலம் ஒன்லே வந்து 62 வயசு. ஸோ இது ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி நான் வச்சுப்பீங்கன்னா அங்க 65, இங்க 62. ஒருவேளை இவர் நாளைக்கே வந்து என்னவா மாறலாம்? உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இல்ல நீதிபதியா கூட மாறலாம். அப்படிதானே? ஸோ அப்போ ஓய்வு பெறும் இது 62. இதுக்கப்புறம் அங்க போய் கூட அவர் வந்து பணியாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜினாமா கடிதத்தை யாருக்கு அனுப்பணும்? குடியரசுத் தலைவர் தான் அனுப்பணும். ரொம்ப முக்கியமானது. ஆளுநர் கிடையாது. ஆளுநருக்கு முன்பாக பதவி பிரமாணம் மட்டும்தான் பண்ணுவாரு. வேற எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஓகே. ஒன்லே மாநில ஆளுநர் இல்ல ஆளுநரால் நியமிக்கப்பட்ட வேற ஒருத்தர் முன்னாடி தான். ஓகேவா? சோ பதவி நீக்கத்துக்கு சேம். பதவி நீக்கம் வந்து பாராளுமன்றத்தினுடைய பரிந்துரை பேர்ல ஸோ எல்லாமே சேம் தான். இங்க வந்து பதவி பிரமாணம் வந்து யாருக்கு முன்பாக பண்றது, ஓகேவா, நியமனம் எல்லாமே குடியரசுத் தலைவர் தான். பதவி பிரமாணம் பண்றது மட்டும் ஆளுநருக்கு முன்னால. அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் மாறுது பாருங்க. என்ன மாறுது? எங்க 10 ஆண்டுகள் நீதித்துறை பணியாளராக இருந்திருக்கணும், இல்லைன்னா 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கும். இதுவும் அங்கேயும் சேம் தானே. அங்க ஜட்ஜி விஷயம் மட்டும் தான் மாறுது. ஓகேவா? ஏன்னா இவர் இப்பதான் உயர் நீதிமன்ற ஜட்ஜி ஆக போறாரு இல்லையா? ஃபைன். அடுத்தது பதவி நீக்கம். சேம் கதை தான். மக்களவையில 100 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டுருணும். மாநிலங்களவையில வந்து 50 உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு மக்களவையில சபாநாயகர்கிட்டையும் மாநிலங்களவையில தலைவர்கிட்டையும் நம்ம வந்து ஒப்படைக்கணும். அங்க வந்து சபாநாயகர் தலைவர் வந்து அனுமதிக்கலாம் இல்லது மறுக்கலாம். அனுமதிச்சாக்கி 3 நபர் கொண்ட குழுவால விசாரணை நடத்துவாங்க. அந்த குழுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்ச நீதிமன்றத்துடைய இன்னொரு நீதிபதி, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி, அப்புறம் உயர் ஸ்தானத்தில் உள்ள சட்ட நிபுணர். இப்படி ஒரு 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. லாஸ்டா இவங்க வந்து இவங்க தவறான நடத்தை மட்டும் இயலாமை காரணமாக ஓகே சொல்லிட்டாங்க, குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அகைன் அந்த பில் வந்து எங்க வரும்? அந்த விஷயம் வந்து தீர்மானம் வந்து லோக்சபாக்கோ ராஜ்யசபாக்கோ வரும். 2 அவையிலையும் சிறப்பு பெரும்பான்மை மூலமா நமக்கு வந்து பாஸ் பண்ணப்படணும். ஒன்ஸ் அது வந்து பாஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா என்னது? அவருக்கு வந்து பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. ஓகேவா? இதே சேம் கதை தான் அங்கேயும் நம்ம பார்த்தோம். இதுவரை யாரையுமே அந்த மாதிரி பதவி நீக்கம் பண்ணவும் மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளும் நம்புவோம். ஓகே. ஸோ அடுத்தது இங்கேயும் அதே மாதிரி செயல் தலைமை நீதிபதி. என்ன சார் செயல் தலைமை நீதிபதி? உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவி காலியாகும் போது, இல்ல வந்து அவர் வந்து பதவிக்கு பணிக்கு வராம இருக்கும் போது, இல்ல அவரால் உடம்பு சரியில்லை, தன்னுடைய பணிகளை மேற்கொள்ள இயல அப்படின்ற போது யார்தான் நியமிப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. நியமனம் அப்படின்னாலே யார் தான் வருவாங்க? குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்ற நீதிபதிகளை ஒருவரை செயல் தலைமை நீதிபதியா நியமிப்பாரு. ஓகேவா? ஈஸியான கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா செயல் தலைமை நீதிபதி இல்லை இடைக்கால தலைமை நீதிபதி எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செயல் நீதிபதிகள், தலைமை நீதிபதி இல்ல, செயல் அல்லது கூடுதல் அதோக். ஓகேவா? ஸோ அதோக் நீதிபதிகள் நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான். இல்லை தற்காலிக அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கூடுதல் நீதிபதிகளாட்டு ஒரு 2 வருஷ காலத்துக்கு தற்காலிகமாட்டு நியமிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ
இப்போ வந்து உயர் நீதிமன்றத்துல நிறைய வேலைகள் வந்து பாக்கி இருக்கு, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக இன்னும் அலுவல்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமா கூட்டுக்கிறத முடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி, இதுவும் அதே கதை தான். அங்க நம்ம என்ன பார்த்தோமோ அதே கதை தான். ஒரு நீதிமன்றத்தின் அல்லது பிற உயர் நீதிமன்றங்களின் ஓய்வு பெற்ற நீதிபதியை தற்காலிகமாக இங்க உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றுவதற்கு வச்சுக்கலாம். ஓகேவா? ஏதாவது முக்கியமான கேஸ் விசாரிக்கணும், இல்ல கொஞ்சம் அலுவலர்கள் அதிகமா இருக்குது, இல்ல என்ன சொல்றது காலியிடம் இருக்குது, அதை ஃபில் பண்ண, அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுல இருந்து கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ அடுத்து முக்கியமானது, இவங்களுக்கு என்னென்ன செயலாட்சி தத்துவ வரம்புகள் மற்றும் அதிகாரங்கள் இருக்குது. ஓகேவா? உச்ச நீதிமன்றத்தை போலவே உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரு விரிவான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்குது. ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துடைய மேல்முறையீட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்குது, அப்படிதானே? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நீதி பேராணைகள் ஆர்டிகல் 226 வந்து சொல்றது நமக்கு அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு 32 மாதிரி இங்க 226 நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதுவும் இருக்கு இல்லையா? இங்க என்னெல்லாம் இருக்குது? ஃபர்ஸ்ட் வந்து மூல வழக்கு விசாரணை. ஸோ இந்த மூல வழக்கு, அதாவது அசல் உண்மையான ஒரிஜினல் வழக்கு விசாரணை, அங்க நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? கூட்டாட்சி தத்துவ சம்பந்தமா பார்த்தோம். இங்க வந்து பாருங்க, மூல வழக்கு அப்படின்றதுனா முதல் நிகழ்வுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டான்ஸ்ல இந்த வழக்குகள்லாம் விசாரிக்கலாம், எந்தெந்த வழக்குகள்லாம் விசாரிக்கலாம் அப்படின்றது. அங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கூட்டாட்சி ரிலேட்டடா, அது தவிர எல்லாமே அப்பீலாகி வரக்கூடியது மட்டும்தான். ஓகேவா? இங்க வந்து பாருங்க, நமக்கு முதல் நிகழ்வுகள்ல என்னெல்லாம் பண்ணலாம்னா நீதிமன்ற அவமதிப்பு விஷயங்கள் இங்க வரலாம். ஓகேவா? நீதிமன்ற அவமதிப்பு விஷயங்கள், கடற்படை நிர்வாக குழு சம்பந்தமா உள்ளது. ஓகேவா? திருமண விவாகரத்து, கம்பெனி சட்டங்கள். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாமே நமக்கு இங்க வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய தேர்தல், இது சொல்லலையா? ஓகே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய தேர்தல் தொடர்பான சர்ச்சைகள் எல்லாமே இங்கதான் விசாரணைக்கு வரும். ஓகேவா? அவங்க வந்து அவங்க சம்பந்தமாட்டு கள்ளத்தனம், சாரி என்ன சொல்லுவாங்க, காசு கொடுத்துருக்காங்க, வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரியான, ஸோ தவறான விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க, தவறான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, கரெக்டான தகவல் கொடுக்கல அப்படின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து இங்கதான் வரும். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்கம் சம்பந்தமாட்டு, வருவாய் சம்பந்தமான விவகாரங்கள், இது எல்லாமே இங்கதான் வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது அசல்ல இந்த அடிப்படை உரிமைகளை வந்து செயல்படுத்துறதும் நமக்கு இங்கதான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா பாருங்க, இந்த முதல் வழக்காக உயர் சொத்து மதிப்பு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் ஒரு 4 நீதிமன்றங்கள் மட்டும் தான் இருக்குது. கொல்கத்தா, மும்பை, மெட்ராஸ், டெல்லி, இந்த 4 மட்டும் என்னது, இந்த சொத்து மதிப்புகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 1973க்கு முன்னால வர என்ன பண்றாங்கன்னா, இந்த மூல வழக்கு விசாரணை இங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே இந்த 4க்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 1900, இது வந்து முன்னாடி இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எல்லாத்துக்கும் பொருந்துறது, எல்லா உயர் நீதிமன்றங்களும் இதை விசாரிக்கலாம் அப்படின்றது 1973க்கு அப்புறம் தான். அந்த 1973க்கு முன்னாடியும் பின்னாடியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னுமே இந்த 4 கண்ட்ரோல் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி வர இந்த 4 தான் 1973க்கு முன்னால வர முதல் விசாரணையில இந்த 4 உயர் நீதிமன்றங்கள் மட்டும்தான் இதை வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா என்ன சொல்றேன்னு? ஓகே. ஸோ அப்போ வந்து மூல வழக்கு விசாரணை வந்து உயர் நீதிமன்றத்துக்கு கடற்படை நிர்வாக குழு சம்பந்தமாட்டு, திருமண விவகாரத்தை, கம்பெனிகள் சட்டம் சம்பந்தமாட்டு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இங்க தான் வரும். ஓகேவா? 1973 வரை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா, மும்பை, டெல்லி, மெட்ராஸ் உள்ள ஹைகோர்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த உயர் சொத்து மதிப்பு வழக்குகளை மட்டும் விசாரிக்க தான் இவங்கள்ட்ட இருக்காங்க. மீது எல்லாமே எல்லா உயர் நீதிமன்றங்களுக்கும் உரிமை இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது ரிட், ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படின்னா நீதி பேராணைகள் விசாரணை அதிகாரம் ஆர்டிகல் 226ல ஹைகோர்ட்டுக்கு சொல்லிருப்பாங்க. ஓகேவா? அந்த ஆட்கொணர்வு, கட்டளை, ஆவண கேட்பு, தடையறுத்தும், ஓகேவா, ஹேவியஸ் கார்பஸ், பேண்டமஸ், செட்டிலரி, ஓகேவா, ப்ரோஹிபிட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோவாரண்டோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேம் தான். ஒன்னே ஒன்று வச்சுக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 32, ஹை கோர்ட்டுக்கு ஆர்டிகல் 226. ஓகேவா? அங்க ரெண்டையும் பிளஸ் பண்ணா 5 வரும், அங்க ரெண்டு எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 10 வரும். அடுத்தது மேல்முறையீட்டு விசாரணை அதிகாரம் சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் ரெண்டுமே நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு வந்து அங்க பார்த்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இங்க கீழ் கோர்ட்ல இருந்து எல்லா சிவில் கோர்ட்ல இருந்து சரி, கிரிமினல் இதுல இருந்து நமக்கு வந்து, ஸோ பின்னாடி பார்க்கவும் புரியும் உங்களுக்கு, அங்க இருந்து வரக்கூடிய எல்லா இதுவுமே நமக்கு இங்க விசாரிக்கலாம். ஸோ அப்போ எல்லா சிவில் வழக்குகள், எல்லா கிரிமினல் வழக்குகள் எல்லாத்தையும் வந்து இங்க விசாரிக்க முடியும். ஓகேவா?
அடுத்தது ஆலோசனை அதிகாரம். ஆலோசனை அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 227, இதுவும் முக்கியமானது. எப்படி அங்க வந்து பாத்தீங்கன்னா 143, அதே மாதிரி இது வந்து 227 வந்து இந்த ஆலோசனை அதிகாரங்கள் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அதாவது தன்னுடைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் நடுவர் மன்றங்களை கண்காணிக்கும் அதிகாரத்தை உயர் நீதிமன்றங்கள் கொண்டுள்ளது. இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஆலோசனை அதிகாரம் அப்படின்றது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறது. ஆலோசனை அதிகாரம் வந்து யாருக்கு கொடுப்பாங்க? ஆளுநருக்கு கொடுக்கிறது. ஓகேவா? ஸோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தன்னுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட எல்லா பகுதிகளிலையும், அதாவது எல்லா நீதிமன்றங்கள், நடுவர் மன்றங்கள், ஓகே, ஸோ ராணுவ நீதிமன்றங்கள் மட்டும் இவங்க கண்ட்ரோல் வராது. ஸோ மீதி எல்லாத்தையும் இவங்க கண்ட்ரோல்ல இவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஆவணப்படுத்தும் நீதிமன்ற அதிகாரம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆவணப்படுத்தல் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோர்ட்டோட எல்லா ரெக்கார்டையும் வந்து வைக்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு அவமதிப்பு வழக்கு. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இது. ஓகே, ஸோ அப்போ துணை நீதிமன்றங்கள் மீதும் இதுக்கு வந்து கட்டுப்பாடு இருக்குது. அது ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைகோர்ட். ஸோ பெரிய விஷயமே நமக்கு இல்லை. அப்போ உச்ச நீதிமன்றம் பார்த்துட்டா உயர் நீதிமன்றம் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அதே விஷயங்கள் தான் இங்கே சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறும். ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அலகாபாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1866 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றது வந்து நான் சில சொல்றேன். இப்போ வந்து ஈஸியா நான் வச்சுக்கலாம். பம்பாய் இருக்கு, மகாராஷ்டிரா. அது பக்கத்துல உள்ள கோவா, தத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ. ஓகேவா? இதுதான் குட்டி குட்டியா இருக்கு இல்லையா? கோவா குட்டியானது இங்க வந்து இருக்குது. இது வந்து பாம்பே, இது கோவா. ஓகேவா? டாமன் டையூ, தத்ரா நாகர் ஹவேலி, இது எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? கல்கத்தா ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்தமான் நிக்கோபருக்கு வரும். ஓகேவா? கல்கத்தா வந்து இங்க இருக்குது, இங்க வந்து அந்தமான் நிக்கோபர் இருக்கும். ஸோ இதுவும் சேர்ந்து தான் வந்து ரெண்டுக்கும் சேர்ந்து கல்கத்தா ஹைகோர்ட் தான் இருக்கும். ஓகேவா? பெஞ்சஸ் வேற இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா இப்போ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய ஒரு கிளை வந்து எங்க இருக்குது? மதுரை கிளை இருக்கு இல்லையா? அதே மாதிரி கோவாவுக்கு பனாஜில இருக்கும். அது வந்து பம்பாய் ஹைகோர்ட்டோடைய கிளையா தான் இருக்குமே தவிர, பெஞ்சா தான் இருக்குமே தவிர அவங்களுக்குன்னு கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கும் தனியாக இது கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் கவுஹாத்தி ரொம்ப முக்கியமானது. கவுஹாத்தி வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் சேர்த்து. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கவுஹாத்தி. ஓகேவா? அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிசோரம். ஓகேவா? அஸ்ஸாம், நாகாலாந்து, அருணாச்சல், மிசோரம். எஸ். ஓகேவா? இந்த நாளுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி. ஸோ கவுஹாத்தி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஸ்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லேயோ, நாகாலையோ, அருணாச்சல்லையோ, மிசோரம்லையோ அதோடைய பெஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ அருணாச்சல்னா இட்டாநகர்ல அதுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அதோடைய பெஞ்சஸ் இருக்கும். ஓகே, இதே நான் வச்சுக்கோங்க. வேற என்ன பண்ணலாம்? ஜம்மு காஷ்மீருக்கு வந்து காமன் நாட்டு ஜம்மு காஷ்மீர் இது வந்து இப்போ ஜம்முக்கும் லடாக்குக்கும் ஜம்மு காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் சேர்த்து ஒரு உயர் நீதிமன்றம் இருக்குது. ஓகேவா? ஸோ வேற என்ன சேர்ந்து வரும்? கேரளா வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கும் லட்சத்தீவுக்கும் சேர்ந்து வரும். ஓகேவா? கேரளாவுக்கும் பக்கத்துல லட்சத்தீவு இருக்குது, அதுவும் சேர்ந்து வரும். கல்கத்தாவுக்கு எப்படி வந்து அந்தமான் நிக்கோபார் சேர்ந்து வருதோ அதே மாதிரி கேரளாவுக்கு லட்சத்தீவு வந்து சேர்ந்து வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஞ்சாப் மற்றும் ஹரியானா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா கூடவே சண்டிகரும் சேர்ந்து வரும். பக்கத்துல கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் எல்லாமே பக்கத்துல கூடிய யூனியன் டெரிட்டரி கூட சேர்ந்து வராங்க. அவ்வளவுதான். பம்பாய்னா பம்பாய் பக்கத்துல இருக்குது, டாமன் அண்ட் டையூ இருக்குது, அப்புறம் வந்து தத்ரா நாகர் ஹவேலி இருக்கு இல்லையா, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் கோவாவும் சேர்த்துக்கோங்க. கேரளா பக்கத்துல லட்சத்தீவு இருக்கு, சேர்த்துக்கோங்க. தமிழ்நாடுக்கு பாண்டிச்சேரி சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஹரியானா, பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி தெரியும் இல்லையா? ஸோ சேர்த்துக்கோங்க. கொல்கத்தா பக்கத்துல வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கு, சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஞாபகம் வச்சுட்டா போதுமானது. அடுத்தது கீழ்நிலை நீதிமன்றங்கள். என்ன சார் கீழ்நிலை நீதிமன்றங்கள்? ஸோ அடுத்து வந்து நம்ம தீர்ப்பாயங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணை நீதிமன்றங்கள் அல்லது கீழ்நிலை நீதிமன்றங்கள் அப்படின்றது மாநில நீதித்துறையில வந்து நமக்கு உயர்ந்த அமைப்பு வந்து உயர் நீதிமன்றம் அப்படிதானே. ஸோ அதோடைய கீழே வந்து கீழ்நிலை நீதிமன்றங்கள் இருக்கும். ஓகேவா? அதான் வந்து பாத்தீங்கன்னா கீழ் நீதிமன்றங்கள் அல்லது துணை நீதிமன்றங்கள் அப்படின்னு நம்ம சொல்றது. ஸோ ஏன் கீழ் நீதிமன்றங்கள்? கீழ்நிலை நீதிமன்றங்கள். ஓகேவா? ஒன்றும் இல்லை, உயர் நீதிமன்றத்துக்கு கீழே இருக்குது, அவங்க சொல்றதை கேட்டுதான் பண்ணுவாங்க அப்படின்ற லெவல் இருக்குது. அதனாலதான். ஓகேவா? அரசியலமைப்புல 233 இருந்து 237
7 வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ்நிலை நீதிமன்றங்களை கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன புரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா, இங்க நமக்கு வந்து உயர் நீதிமன்றங்கள் டாபிக் நம்ம எங்க வரை பார்த்தோம்? 214 இருந்து 231 இருந்து, ஓகேவா? ஸோ அது கண்டினியூவா நமக்கு வந்து 233 இருந்து 237 வரை இது கீழ்நிலை நீதிமன்றங்கள் நமக்கு வந்து வருது, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மாவட்ட நீதிமன்றம் இருக்கும். இந்த மாவட்ட நீதிபதிகள் நியமனம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மாவட்ட நீதிபதிகளை யார் நியமனம் பண்ணுவாங்க? கெஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளா நியமிப்பாரு. அப்போ மாவட்ட நீதிபதிகளை யார் தான் பண்ண முடியும்? மாநில ஆளுநர், ஓகேவா? ஸோ அப்போ ஒரு மாவட்டத்துல மாவட்ட நீதிபதிகளுடைய நியமனம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நியமனமாகட்டும், அவங்களுடைய பதவி உயர்வாகட்டும், அவங்களுடைய எதுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆளுநர் வந்து அந்த உயர் நீதிமன்றத்துடைய, ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னா அந்த ஆளுநர் நமக்கு என்ன பண்ணுவாரு? நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, ஓகேவா, தமிழ்நாட்டுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பண்ண போற விஷயம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஆலோசித்து அதன்படி தான் பண்ணுவாரு. சிம்பிளா நான் கொடுத்துருக்கேன். மாநில ஆளுநர் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் செய்யப்படுறாங்க உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையோடு, ஓகேவா? சிம்பிளா அவ்வளவு வச்சுக்கோங்க. என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து ஏற்கனவே மத்திய அரசு மாநில அரசு பணியாளர்களா இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ 1. அடுத்தது, எங்கேயாச்சும் 7 வருடங்கள் வந்து வழக்கறிஞரா வந்து பணியாற்றிருக்கணும். ஓகே. அதே மாதிரி நியமனத்திற்கு வந்து யார் தான் பரிந்துரை பண்ணுவாங்க? உயர் நீதிமன்றம் தான் பரிந்துரை பண்ணும். ஸோ அவங்கள ஆளுநர் வந்து நியமிப்பாரு, ஓகேவா? 1 கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடாது, மத்திய அரசு மாநில அரசாங்க பணிகள் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 7 வருஷம் வந்து என்ன பண்ணணும்? அவர் வந்து வழக்கறிஞரா பணியாற்றிருக்கணும். அப்போ அவருடைய நியமனத்திற்கு உயர் நீதிமன்றம் வந்து கரெக்டான ஆளுன்னு பரிந்துரை பண்ணணும். அவங்கள நியமனம் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாவட்ட நீதிபதிகள் தவிர மற்ற நீதித்துறைக்கு மற்ற இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, மாவட்ட நீதிபதிகள் போக மற்ற பணியாளர்கள், இந்த நீதித்துறைக்கு தேவையான பணியாளர்கள், வக்கீல்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வக்கீல்ஸ் எல்லாம் வந்து நியமனம் பண்றதுக்கு யார் மூலம் பண்றாங்க? டிஎன்பிசியோடைய இதன்படி உயர்நீதிமன்ற ஆலோசனைக்கு பிறகு வந்து பண்ணுவாங்க, ஓகேவா? அப்ப மாநில ஆளுநரால் பொது பணி தேர்வாணையம் மற்றும் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனை. ஸோ பொது பணி தேர்வாணையம்னா தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? ஸ்டேட் பிஎஸ்சி என்னது? டிஎன்பிஎஸ்சி. ஸோ அவங்க மற்றும் உயர் நீதிமன்றத்தின் ஆலோசனையானது மற்ற நீதிபதிகள், ஓகேவா? நீதிபதிகள் இல்ல, நீதிபதிகள், ஓகேவா? ஸோ மற்ற நீதிபதிகள் மற்ற நீதித்துறை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அவங்க எல்லாமே நமக்கு வந்து இதுக்கு யார் மூலமா? மாநில ஆளுநர் மூலமா தான் நியமிக்கப்படுவாங்க. ஆனா டிஎன்பிஎஸ்சி மூலமாவும் இல்லைன்னா ஸ்டேட் பிஎஸ்சி மூலமாவும் அந்த உயர் நீதிமன்றத்துடைய ஆலோசனைகள் கூட நியமிக்கப்படுவாங்க. ஈஸியா இருக்குது. ஓகே, பெரிய விஷயம் இல்லை, ஓகேவா? ஸோ ஒரு மாவட்ட நீதிபதி அப்படின்ற இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீனிங்ல வரும், ஓகேவா? ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நகர சிவில் நீதிபதியா இருக்கலாம், மாநகர, ஓகே. ஒரு மாவட்ட நீதிபதி அப்படின்றதுல என்னென்னலாம் அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, நகர சிவில் நீதிமன்ற நீதிபதி, கூடுதல் மாவட்ட நீதிபதி, கூட்டு மாவட்ட நீதிபதி, உதவி மாவட்ட நீதிபதி, சிறிய நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, முதன்மை மாகாண நீதிபதி, ஓகேவா? தலைமை பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க. அப்போ கூடுதல் தலைமை, அது கூடவே, ஓகேவா? கூடுதல் தலைமை நீதிபதி இல்ல துணை அமர்வு நீதிபதி, இது எல்லாமே உள்ளடக்கியதான் ஒரு மாவட்ட நீதிபதி அப்படின்றது, ஓகேவா? ஸோ ஒரு மாவட்ட நீதிபதி அப்படின்ற இதோட விளக்கம்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஜஸ்ட் வந்து பாதிச்சுக்கோங்க, பெரிய விஷயம் கிடையாது. அப்ப நம்ம நீதித்துறை சேவை, ஜுடிஷியல் சர்வீஸ் அப்படின்றப்ப என்ன வரும்னா, மாவட்ட நீதிபதி பதவியையும் மாவட்ட நீதிபதி பதவியை விட தாழ்ந்த பதவி, அது கீழே உள்ள வேற என்ன பதவிகள் இருக்குது, அந்த பதவிகளை எல்லாம் வந்து நிரப்புடைய நோக்கத்திற்காக ஒரு குழு வச்சிருப்பாங்க இல்லையா, அதான் வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை சேவை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதாக பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை இதுல. இப்போ இதோடைய அமைப்பு, நீதி வரம்பு, கட்டமைப்பு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து மேல என்ன இருக்குன்னா, இது வந்து சிவில் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் வந்து பிரிஞ்சிருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹைகோர்ட் இருக்கா, ஹைகோர்ட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செஷன் ஜட்ஜஸ் கோர்ட் இருக்கும், ஓகேவா? ஸோ டிஸ்ட்ரிக்ட் அல்லது இது இங்க வந்து பாத்தீங்கன்னா உரிமையல் சைடுல வந்து சிவில் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம், உரிமையல் பிரிவு, கீழ்நிலை நீதிமன்றம், முன்சிப் நீதிமன்றம் சொல்லிடுவோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்க்கும்போது நமக்கு வந்து கிரிமினல் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? குற்றவியல் பிரிவு வந்து பாத்தீங்கன்னா முதன்மை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சொல்லுவோம். இங்க வந்து ஜஸ்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்னு சொல்லிடுவோம்.
உரிமையல் பிரிவு. இது வந்து சிவில், இது வந்து என்னது கிரிமினல். ஓகேவா? ஸோ சிவில்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லுவோம்னா அதை வந்து கீழ்நிலை நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க வந்து கிரிமினல்ல வந்து என்ன சொல்லுவோம்னா சிவில்ல வந்து கீழ்நிலை நீதிமன்றம், அதாவது சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட்னு சொல்லுவோம். சபார்டினேட் கோர்ட் இல்லை சபார்டினேட் ஜட்ஜ் கோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிரிமினல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதன்மை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். ஓகேவா? சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா முன்சிப் கோர்ட் இருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதோடைய கட்டமைப்பு. ஸோ அப்போ ஒரு மாவட்டத்துல மாவட்ட நீதிபதி தான் அந்த மாவட்டத்துடைய மிக உயர்ந்த அதிகாரியாக இருப்பாரு. ஓகேவா? அவர் வந்து ஒரு சிவில் மற்றும் குற்றவியல் விவகாரங்கள், அசல், மேல்முறையீடு, எல்லாமே. ஓகேவா? சிவில் வழக்குகளை விசாரிக்கிறது, நம்ம பார்த்தோம் இல்லையா, என்னெல்லாம் பார்த்தோம் நமக்கு. ஸோ இவர் வந்து ஒரு உரிமையல் நீதிமன்றமா செயல்படுவாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமர்வு நீதிபதி அப்படின்றது நமக்கு எங்க வரும், இந்த லிஸ்ட்ல குற்றவியல்ல வந்துடும். ஓகேவா? ஸோ அமர்வு, சப்போஸ் சிவில் அண்ட் குற்றவியல் ரெண்டுமே நமக்கு வராது. ஓகேவா? அப்போ ஒரு மாவட்ட நீதிபதி அப்படின்றது உரிமையல், குற்றவியல் விவகாரங்கள்ல மற்றும் அசல் மற்றும் மேல்முறையீடு ரெண்டுமே, அதாவது சிவில் கேஸ்லயும் கிரிமினல் கேஸ்லயும் ஒரிஜினலாவும் சரி அப்பீலும் சரி, ஸோ எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு நீதி வரமை வந்து பெற்றுள்ளாரு. ஓகேவா? அப்போ ஒரு மாவட்ட நீதிபதி வந்து அமர்வு நீதிபதியாகவும் இருப்பாரு. அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உரிமையல் என்ன சொல்றது, அமர்வு நீதிமன்ற நீதிபதியாகவும் இருப்பாரு, மாவட்ட நீதிபதியாகவும் அவர் வந்து செயல்படுகிறாரு. அதாவது ரெண்டையும் ஹேண்டில் பண்ணிக்கிறாரு. புரியுதா? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிவில் அண்ட் கிரிமினல் ரெண்டையுமே அவர் வந்து பண்ணிப்பாரு. அந்த அளவுக்கு அவருடைய வரம்பு வந்து விரிஞ்சிருக்குது. ஓகே, அவரை சிவில் வழக்குகளை கையாளும் போது மாவட்ட நீதிபதினு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அங்க பார்த்தோம் இல்லையா, சிவில் வழக்குகளை கையாளுறது மாவட்ட நீதிமன்றம். அப்ப நமக்கு அவரை என்ன சொல்லுவோம், மாவட்ட நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். குற்றவியல் வழக்குகளை கையாளும் போது அமர்வு நீதிமன்றம் மாறுறோம், அது வந்து அமர்வு நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஜட்ஜை வந்து மாவட்ட நீதிபதியை இங்கேயே கொடுத்துருப்பேன், இங்கே பார்த்துடலாமா? ஓகே, உரிமையல் விவகாரங்கள்ல உரிமையல் அப்படின்றது சிவில் வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இங்க வந்து குற்றவியல் விவகாரங்கள்ல அமர்வு நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகேவா? சோ அவர் வந்து ஜட்ஜி தான். ஓகே, உயர்நீதிமன்றத்துக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜி கோர்ட் இருக்கும். அதை வந்து இதுல வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும், இங்க வந்து ஜட்ஜியா இருப்பாரு. ஸோ அவர் வந்து இந்த பக்கம் உள்ள கேஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அவரை மாவட்ட நீதிபதினு சொல்லுவோம். இந்த பக்கம் உள்ள கேஸை வந்து ஹேண்டில் பண்ணும்போது அமர்வு நீதிபதினு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பக்கம் உள்ள கேஸை வந்து ஹேண்டில் பண்ணது அமர்வு நீதிமன்றம் சொல்லுவோம், அவரை அமர்வு நீதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேவா? ஃபைன். எங்கோட்டும் ஓகே. மேல்முறையீடுகள் உயர் நீதிமன்றத்தை சார்ந்திருக்கும். இங்க இருந்து அப்பீல் பண்றது எல்லாமே மேல்முறையீடுகள் எங்க போவோம், உயர் நீதிமன்றத்துக்கு போவோம். நீதித்துறை மற்றும் நிர்வாக பணிகள் ரெண்டையுமே அவர் வந்து செய்யறாரு. இதான் வந்து மாவட்ட நீதிபதி. ஓகேவா? சோ இது கீழே வந்து துணையா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தது, கீழே நீதிமன்ற துணையாட்டு முன்சிப் நீதிமன்றமும் மேஜிஸ்ட்ரேட் கிரிமினல் சைட்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு வந்து நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றமும் நமக்கு வந்து இங்க செயல்படுது. அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஸோ நமக்கு இது ரொம்ப முக்கியமானது, மாவட்ட நீதிபதி யார் நியமிக்கிறாங்க, அவருக்கு என்ன வந்து தகுதி இருக்கணும், அவர் வந்து உரிமையல் வழக்குகளை விசாரிக்கும் போது என்னவா இருப்பாரு, அதே மாதிரி குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் போது என்னவா இருப்பாரு அப்படின்றதான் நமக்கு வந்து இங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. ஓகே, அடுத்தது லோக் அதாலத். என்ன சார் லோக் அதாலத்? ஓகேவா? இது வந்து மக்கள் நீதிமன்றம் சொல்லுவாங்க. அதாலத் அப்படின்ற நீதிமன்றம், லோக் அப்படின்றது நமக்கு வந்து மக்கள். ஸோ மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காந்தியின் பிரின்சிபலை அடிப்படையா வச்சு வந்ததுதான் இந்த லோக் அதாலத் அப்படின்றது. ஓகேவா? ஸோ முதலா லோக் அதாலத் முகாம் வந்து 1982 குஜராத் மாநிலத்துல வந்து போடுறாங்க. எப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்ட அங்கீகாரம் கிடைக்குதுன்னா 1987 சட்ட சேவைகள் அங்கீகார சட்டம் 1957 மூலதான் சட்ட அந்தஸ்தை வந்து பெறுகுது. ஓகேவா? ஸோ 1987 தான் சட்ட அந்தஸ்து வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த லோக் அதாலத் அப்படின்றது இந்த நீதிமன்றத்துல நிலுவையில் உள்ள வழக்குகள், பெண்டிங்ல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே, அல்லது வழக்குக்கு முந்தைய நிலையில், ஸோ இன்னுமே வந்து அந்த கேஸை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வரல, அதான் வந்து வழக்குக்கு முந்தைய நிலையில உள்ள இதை சுமூகமா தீர்வு காணதுக்கு தான் இந்த லோக் அதாலத் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகேவா? ஸோ லோக் அதாலத்னா மக்கள் நீதிமன்றம் அப்படின்றது பழங்காலத்துல இந்தியாவில் இருந்த ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நமக்கு வந்து சொல்லுது. ஸோ லோக் அதாலத் என்ன சொன்னேன், மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ விரைவாட்டும் மலிவான முறையில், அதாவது நீதிமன்ற கட்டணம் எதுவுமே கிடையாது, லகுவான முறை, வேகமாக வந்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு
பிரச்சனைக்குரிய நபர்கள் வந்து நேரடியாக நீதிபதி முன்னிலையில ஆலோசனை செய்து கொள்ளலாம். ஓகேவா? ஸோ அங்கேயே பேசி முடிக்கலாம். பஞ்சாயத்து மாதிரிங்க, நம்ம ஊர்ல நாட்டாம பஞ்சாயத்தை கூட்டு வரலையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு சட்ட வடிவம் கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதான் வந்து லோக் அதாலத் அப்படின்றது. ஓகே, அப்ப எதுக்காக வந்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒண்ணு வந்து நீதித்துறையில ரொம்ப நாள் நிலுவையில உள்ள வழக்குகளை பேசி முடிச்சு விடுறதுக்கு, இல்லைன்னா உள்ளே வரல அதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சா பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரினா இங்க போகலாம். அது இன்னும் அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கே வரலன்ற நிலையில உள்ளதையும் நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேவா? அப்போ லோக் அதாலத் முகாம் வந்து ஃபர்ஸ்ட் எங்க வந்துச்சு? குஜராத்ல 1982 தான் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 87 வந்து சட்ட அந்தஸ்தும் அதுக்கு வந்து கிடைச்சிச்சு. ஓகே, அவர் நன்மைகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். எந்த கட்டணமும் கிடையாது, லகுவா ஈஸியா முடிச்சிடலாம், வேகமா முடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமானது, பிரச்சனைக்குரிய நபர்கள் வந்து நேரடியா ஜட்ஜையா முன்னாடி நின்று பேசி தீர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வழக்கமான நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது இல்லையா? ப்ரொசீஜரே வேற. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. கிட்டத்தட்ட நம்ம ஊரில் நாட்டாம பஞ்சாயத்து நடத்து வரலாங்க, அந்த கதை தான். அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும், காசு இருக்காது. ஓகேவா? எல்லாமே இருக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, வேகமாகவும் முடிஞ்சிடும். தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரேர் தான் இல்லையா? இதான் தீர்ப்பு முடிஞ்சு இல்லை பேசி முடிச்சுட்டு போங்கயா அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா? அடுத்தது நடமாடும் நீதிமன்றங்கள் அப்படின்றது மொபைல் கோர்ட். ஒண்ணுமே இல்லை, கிராமப்புற மக்களுக்கு வந்து உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அவங்க இடங்கள்லேயே போய் அவ்வளவுதான், அவர்களின் வாழிடங்களிலேயே நீதியை வழங்குறதுக்காக பண்றதுதான் இந்த நடமாடும் நீதிமன்றங்கள் அப்படின்றது. நீதிமன்றங்கள் கோர்ட் அப்படின்றது நமக்கு கணினிமயமாக்கப்பட்டது. 2005 இருந்து எல்லாமே கணினிமயமாக்கப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் அப்படின்றது. ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது நீதி மறுசீராய்வுங்க, முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான் இது வந்து தோற்றம் பெறுது. எங்க தோற்றம் பெறுது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான் தோற்றம் பெறுது. ஸோ இந்தியாவில் அரசியலமைப்பு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு 50 வாட்டி கேட்டிருப்பாங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா USA. ஓகேவா? ஒரு 50 வாட்டி இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஓகே, இந்தியாவில் அரசியலமைப்பு சாதனம் நீதிமன்றங்களுக்கு இந்த அதிகாரத்தை வந்து வழங்கியிருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண அதிகாரத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காகலாம்? அரசியலமைப்பு திருத்தம் பண்றதுக்காக மறுசீராய்வு பண்ணிக்கலாம். அரசியலமைப்பு ஏற்கனவே இருக்கு, அது ஒரு திருத்தம் கொண்டு வரும். அப்போ ஏற்கனவே சொன்ன சட்டம் வந்து திருத்தம் கொண்டு வரும், அப்படிதானே? அப்போ மறுசீராய்வு பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாராளுமன்றத்திலேயோ மாநில சட்டமன்றத்திலேயோ சட்டமேற்ற அமைப்புகள் அந்த சட்டங்கள் மீதான மறு ஆய்வு, மாநிலங்கள் அல்லது மத்திய அளவுல நிர்வாக நடவடிக்கைகள் மீதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீதி மறுசீராய்வு நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை பற்றி ஆர்டிகல் 21 நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலா பேசிட்டோம் இல்லையா? பாராளுமன்றம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது பேசிட்டோம். அந்த வீடியோ தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் சையது முகமது குவாத்ரி 3 வகையா இதை வந்து பிரிக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவருடைய பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்ல மென்ஷன் பண்றதுனால நானும் மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை பேஸ் பண்ணி ஏதாவது கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா? நீதியரசர் சையது முகமது குவாத்ரி 3 வகையா அப்படி பிரிக்கிறாரு. பொதுநல வழக்கு. ஓகேவா? பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஓகே, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொது நல வழக்கு. இதுவும் வந்து அமெரிக்கன் கான்செப்ட் தான். 1980 இந்தியாவில் வந்து அறிமுகம் பண்றாங்க. சமூக நடவடிக்கை வழக்கு, சமூக நல வழக்கு, வகுப்பு நடவடிக்கை வழக்கு அப்படின்னு இது வந்து பேர் சொல்றாங்க. ஓகே, நமக்கு வந்து பொது நல வழக்கு, அவ்வளவுதான். சமூக நல வழக்கு இல்ல சமூக நடவடிக்கை வழக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட முன்னோடி யார் அப்படின்றது முக்கியமானது. VR கிருஷ்ண ஐயர் அண்ட் BN பகவதி. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன், ஸ்கூல் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ VR கிருஷ்ண ஐயரும் BN பகவதி தான் இந்தியாவில் இதுக்கான முன்னோடிகளாக இருந்தாங்க. ஸோ மாநில அரசுகள், மத்திய அரசு, மாநகராட்சி அரசு இது எதுக்கு எதிராகவும் பொதுநல வழக்கு பண்ணலாம். ஆனா தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஓகே, புரியுதா? தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு பதிவு செய்ய முடியாது. புரிஞ்சா? ஸோ தான் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்டா ஒரே ஒரு டாபிக், சின்ன டாபிக், தீர்ப்பாயங்கள். ஸோ தீர்ப்பாயங்கள் நம்ம வந்து பார்க்கறதோட முடிச்சிடலாம். ஓகே, பார்க்கலாமா? ஈஸி தான். ஓகேவா? ஒரு கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கும், ஃபாஸ்டாகவே முடிச்சிடலாம். ஸோ தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன சார் தீர்ப்பாயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபுனல்ஸ் அப்படின்றது தான். ஓகேவா? தீர்ப்பாயங்கள் அப்படின்றது ட்ரிபுனல்ஸ். ஸோ தீர்ப்பாயங்கள் அப்படின்றது நமக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இல்லை. நமக்கு வந்து 42வது சட்டத்திருத்தத்தை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இல்லையா? நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணிருப்பாங்க. அதுல ஒன்று தான் அந்த தீர்ப்பாயங்கள். ஓகேவா?
42nd Amendment Act 1976. ஓகேவா? 42nd Amendment Act 1976ல நமக்கு வந்து இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ தவறு இருந்தாலும் உங்களுக்கே தெரியணும். எப்போ 1976ல. ஓகே, 1976ல நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? பகுதி அப்போ புதுசா சேர்த்திருப்பாங்க 14A 14Aல வந்து இதை சேர்த்திருப்பாங்க. தீர்ப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பிடப்பட்டு ஒரு 2 விஷயத்த உள்ள சொல்லியிருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாக தீர்ப்பாயம், ஒன்னு வந்து பிற விவகாரம். A ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், B ஃபார் பிற அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ 323 ஈஸியா அந்த 323 323A வந்து நிர்வாகம் சம்பந்தமானதுக்கு, 323B வந்து மற்ற விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப நிர்வாக தீர்ப்பாயம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? சோ என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது நிறுவனங்கள். ஓகேவா? சோ இதுக்கு கூடிய பொது சேவைகளுக்கு நியமிக்கப்பட்ட நபர்களுடைய ஆட்சேர்ப்பு, நிபந்தனைகள், இதான பிரச்சனைகள், இது சம்பந்தமான எல்லா சர்ச்சைகளையும் விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்டதுதான் விவகாரம் இந்த நிர்வாக தீர்ப்பாயம். ஓகேவா? மத்திய, மாநில, உள்ளாட்சி அரசுகளுக்கான பொதுப்பணித்துறைக்கு ஆட்கள் நியமனம் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்த பிரச்சனைகளை விசாரிக்க கொண்டதுதான் இந்த நிர்வாக தீர்ப்பாயம். ஓகேவா? 1985ல நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம் மூலமா நமக்கு வந்து இதை எடுத்துட்டு வராங்க. ஓகேவா? ஃபைனா? ஓகே, சிம்பிள். என்னது? மத்திய, மாநில, உள்ளாட்சி அரசுகளுக்கு பொதுப்பணித்துறைக்கு நியமனம் மற்றும் கட்டுப்பாடுகள், இந்த ஆட்சேர்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா மத்திய, இன்னொன்று வந்து ஜாயிண்ட். ஓகேவா? மத்திய நிர்வாக தீர்ப்பாயம். ஓகேவா? சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், கேட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் இதோடைய முதன்மை அமர்வு இருக்குது. 1985ல இந்த சட்டம் மூலமா கொண்டு வராங்க. நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம் 1985 மூலமா நமக்கு இதை வந்து கொண்டு வராங்க. அப்போ மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் எந்த அடிப்படையில் கொண்டு வந்ததுன்னா நிர்வாக தீர்ப்பாயங்கள் சட்டம் 1985 மூலமாக நமக்கு வந்து கொண்டு வராங்க. முதன்மை அமர்வு டெல்லியில இருக்கு. இதோடைய கூடவே நமக்கு வந்து 17 அமர்வுகள் இருக்கு. அது 15 அமர்வுகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இருக்கும், 2 வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோல இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. 15 உயர்நீதிமன்றங்கள்ல அமர்வு இருக்குது, கூடவே 2 அமர்வுகள் ஜெய்ப்பூர், லக்னோவிலையும் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு இவங்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ முக்கியமா ஆட்சேர்ப்பு, இந்த நிர்வாக ரீதியாக ஆட்சேர்ப்பு விஷயத்துலதான் இவங்க வந்து வரம்பு வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ எதுலாம் யாரெல்லாம் உள்ள வருவாங்க? மத்திய சிவில் சேவைகள், அகில இந்திய சேவைகள், IAS, IPS எல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ மத்திய சிவில் சர்வீஸ், அதாவது அகில இந்திய ஆல் இந்திய சர்வீஸ் என்னது? IAS, IPS, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், IFS, இதெல்லாம் உள்ள வந்துருவாங்க. மத்திய குடிமையல் பணிகள்ல உள்ளவங்க எல்லாரும் உள்ள வந்துருவாங்க. பாதுகாப்பு துறையில உள்ளவங்க வந்துருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாதுகாப்பு துறையில உறுப்பினர்கள், அதிகாரிகள், உச்ச நீதிமன்றத்தில் உள்ள ஊழியர்கள், பாராளுமன்ற செயலகத்துல, ஓகேவா, பார்லிமெண்ட் செக்ரட்டரியில உள்ள ஊழியர்கள், இவங்க எல்லாமே சரி இவங்க எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள IAS ஆபீசர், IPS ஆபீசர் எல்லாருமே இதுக்குள்ள வந்துருவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பாதுகாப்பு துறையில உள்ளவங்களை கொண்டு வர முடியாது, உச்சநீதிமன்றத்தில் உள்ள ஊழியர்களை கொண்டு வர முடியாது, ஏன்னா அவங்க எல்லாம் இது பண்ண முடியாது. பாராளுமன்ற செயலக ஊழியர்களையும் இதுக்குள்ள கொண்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் விதிவிலக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அமைப்பு எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. தலைவர் மற்றும் 65 உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நிறைய பேர் இருக்காங்க. தலைவர் மற்றும் 65 உறுப்பினர்கள் இதுல வந்து இருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து தலைவராக இருந்தா அவருக்கு வந்து பதவி காலம் 5 வருடம் இல்லைன்னா 65 வயசு, எது ஃபர்ஸ்ட் வருதோ அது. இப்ப 62 வயசுலாம் உள்ள வராருன்னா 65 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடணும். இல்ல 56 வயசுலேயே உள்ள வராருன்னா 5 வருஷம் 61 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடணும். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு சமமான இடத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க. ஓகேவா? யார் தான் நியமிப்பாங்க? ட்ரிபுனல், இந்த ஜட்ஜு, அந்த ரேஞ்சு வந்துட்டாலே குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. மறக்கவே செய்யாதுங்க, காமன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஒருவேளை உறுப்பினராக இருந்தால் 62 வயது. ஓகேவா? இது வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கு இல்லையா, அது இது அப்படியே பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு உள்ளது. ஓகேவா? ஸோ உறுப்பினராக இருந்தா 62 வயசு, தலைவராக இருந்தா 65 வயசு. உறுப்பினர்கள் வந்து தலைவராக மாறலாம் இல்லையா? ஸோ அவ்வளவுதான். எப்படி சார் தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியால பரிந்துரைக்கப்பட்ட உச்ச நீதிமன்றத்தின் அவருடைய அமர்வின் கீழே நீதிபதியின் தலைமையில் அமைந்த ஆற்றல் மிகு தேர்வு குழுவினுடைய பரிந்துரையின் பேர் தான் ஒரு கொலிஜியம் அமைச்சு அதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஸோ ஃபைனலா
நம்ம கேபினெட் அமைச்சரவை குழு என்ன சொல்றாங்களோ அதனுடைய இசையின்படியில் தான் நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாக தீர்ப்பாயங்கள் இருக்குது, ஸ்டேட் ட்ரிபுனல், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். இங்கேயும் தலைவர்கள் மட்டும் வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க. இங்கேயும் குடியரசுத் தலைவர்கிட்ட ஆலோசிச்ச பின்ன தான் வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தீர்ப்பாயம், ஜாயிண்ட், 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பண்றது. அந்தந்த மாநில ஆலோசனைகளை கலந்து ஆலோசித்து, இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சேர்த்து வைக்கிறாங்கன்னா அங்க உள்ள 2 ஆளுநரையும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு அவருடைய தலைவர் உறுப்பினர்கள்லாம் யாரெல்லாம் தான் நியமிக்கப்படுவாங்க அகைன் குடியரசுத் தலைவராட்டு. ஏன்னா இவங்க வந்து உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதிகள் ஆறும் தகுதி உள்ளதான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஜாயிண்ட் அப்படின்றது. ஸோ ஈஸியானதான். பிற விவகாரங்கள் தொடர்பான தீர்ப்பாயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 321B சொல்றாங்க. பிற விவகாரங்கள் என்ன? அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாத மற்ற விவகாரங்கள், வரி விதிப்பு, அந்நிய செலவாணி, ஏற்றுமதி இறக்குமதி, தொழில்துறை. ஓகேவா? எல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும். நகர்ப்புற சொத்திற்கான உச்ச வரம்பு, நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள் சம்பந்தமானது, உணவுப் பொருட்கள் சம்பந்தமானது, வாடகை சம்பந்தமானது எல்லாமே. ஓகேவா? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல உள்ளது எல்லாமே ஆர்டிகல் 323A உள்ளது எல்லாமே நாடாளுமன்றத்தால் மட்டுமே நமக்கு வந்து உருவாக்கப்படும். அதே இது ஆர்டிகல் 323B பிற விவகாரங்கள் எல்லாமே மாநில சட்டமன்றமும் உருவாக்கலாம், நாடாளுமன்றமும் உருவாக்கலாம். ஓகேவா? ஆனா அந்த ஹை லெவல், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல உள்ளது எல்லாமே யாரு? நாடாளுமன்றம் மட்டுமே தான் உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த நீதித்துறை அமைப்பு அப்படின்றது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் நான் சொன்னேன். இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ரீடே போதுமானது. அண்டர்லைன் பண்ண பாயிண்ட் எல்லாம் முக்கியமா பார்த்துக்கோங்க. தீர்ப்பாயங்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ தீர்ப்பாயங்கள் இது வந்து சட்டம் மூலமா உருவாக்கப்பட்டது. 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா 14வது பகுதியில 2 இதை வந்து உள்ள சொருக்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அவங்க யாரெல்லாம் வந்து என்ன சொல்ல முடியும், யாரெல்லாம் அவங்க வந்து பண்ண முடியும், யாரெல்லாம் தீர்ப்பாயத்துக்குள்ள கொண்டு வர முடியாது அப்படின்றத பாத்துக்கோங்க. முதன்மை அமர்வு எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. மீதி உள்ள என்னென்ன அமர்வு எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த முதல்னா அவங்களை எப்படி தேர்வு செய்யறாங்க அப்படின்றது, யார் வந்து பதவியில வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நியமிக்கிறது. அதாவது மத்திய நிர்வாக தீர்ப்பாயமாகட்டும், மாநில நிர்வாக தீர்ப்பாயமாகட்டும், கூட்டு நிர்வாக தீர்ப்பாயமாகட்டும், எல்லாத்தையும் வந்து யார் தான்? குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் பார்க்க வேண்டியது 323A அந்த நிர்வாக தீர்ப்பாயத்தில் உள்ள தீர்ப்பாயங்கள்ல நாடாளுமன்றத்தில் மட்டுமே வந்து உருவாக்க முடியும். அதே மாதிரி இந்த 323 உள்ள தீர்ப்பாயங்கள் வந்து மாநில சட்டமன்றமும் உருவாக்கலாம், நாடாளுமன்றமும் உருவாக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். கிளியரா படிங்க, மறுபடியும் திரும்ப திரும்ப படிங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதியை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனி டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பா உங்களுடைய டவுட்டுகளை கமெண்ட்ல வந்து பதிவிட மறக்காதீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.